நம்ம பார்க்க போறது யூத் ஜெண்டர் ஐடென்டிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு கோர்ஸ்ல பிளாக் 1 பார்க்க போறோம். பிளாக் 1 எந்தெந்த யூனிட் சேர்ந்தது அப்படின்னா யூனிட் 1 அண்ட் 2. யூனிட் 1ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் யூத்னா என்ன, எந்த மாதிரி டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும், எப்படி அவங்க லைஃப்ல வந்து டெவலப் ஆகுறாங்க, என்ன மாதிரியான காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இருக்கும், இதெல்லாம் பத்தி பாக்குறது வந்து யூனிட் 1. ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் யூத் அப்படின்னா இளைஞர்களின் கருத்துன்னு சொல்றாங்க. அப்ப யூத்னா யாரு, எந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம யூத் அப்படின்னு சொல்லுவோம்னா, யுனைடெட் நேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 to 25 இயர்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து யூத் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அடலசென்ஸ்குள்ள தான் வருவாங்க அப்படின்றது 15 to 25 வருது. ஸோ அப்ப ஏர்லி அடல்ட்டுமே நமக்குள்ள யூத்குள்ள வந்துருது. ஸோ பாதி அடலசென்ஸ், அதே மாதிரி ஏர்லி அடல்ட்ஸ், அந்த 20 to 25 வந்து ஏர்லி அடல்ட் ஏஜ்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்ததுதான் யூத்தா இருக்கு. ஸோ அப்ப இந்த இடம் வந்து மோஸ்ட்லி ஸ்பெசிஃபைஸ் வந்து எதை ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்னா அடலசன் ஏஜ், இளமை பருவத்தை தான் ஸ்பெசிஃபை பண்ணுது. ஸோ இங்க வந்து யூத்ல இந்த யூத் ஏஜ்ல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா மோஸ்ட்லி பவர்லெஸ்ஸா இருப்பாங்க, வல்னரபிளா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பவர்லெஸ் வல்னரபிள்னா என்ன அப்படின்னா, இப்ப இந்தியன் சொசைட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஏஜ் குரூப்ல மோஸ்ட்லி வந்து நம்ம எஜுகேஷன் தான் பர்சீவ் பண்ணிட்டு இருக்கோம். வேலைக்கோ சுயமா ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்றதோ அந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ் நமக்கு இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இது பவர்லெஸ் அண்ட் வல்னரபிள் பீரியட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டைம்ல தான் நமக்கு கிரியேட்டிவ் ஐடியாஸ் வரும். அடுத்த லைஃபை பத்தி யோசிக்கும் போது எந்த மாதிரி நம்ம பண்ணலாம், பிசினஸ் பண்ணலாம், ஆண்டர்பிரினர்ஷிப் ஆகலாமா, இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்டா, இல்ல வேற ஏதாவது கம்பெனிஸ்ல எம்ப்ளாயா ஜாயின் பண்ணலாமா, எது எனக்கு வரும் வராதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய விஷயத்தை பத்தி யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஐடியாஸ் வந்து கிரியேட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இது டிபெண்டா இருக்கும். எஸ்பெஷலி இந்தியன் சொசைட்டில நம்ம வந்து ஃபேமிலி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பேரண்ட்ஸையோ ஃப்ரெண்ட்ஸையோ யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் சோஷியோ கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ்ல யூத்னா என்னன்றதை பார்ப்போம். அது பொதுவா வந்து பார்த்தோம். சொசைட்டியல் ஆஸ்பெக்ட்ஸ்ல, சோஷியோ கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கும்போது அதாவது 3 விதமான சிஸ்டம் வச்சு டெவலப்மெண்ட்டை பேசுறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா குரோனோ சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. குரோனோ சிஸ்டம்ன்றது வந்து வயசை மட்டுமே வச்சு நம்ம பாக்குறது தான் வந்து அந்த டெவலப்மெண்ட்டை பாக்குறது தான் குரோனோ சிஸ்டம். ஸோ இந்த குரோனோ சிஸ்டம்னு பார்க்கும்போது ஒருத்த வந்து 15 வயசுல இருக்கான் அப்படின்னா அந்த வயசுக்குள்ள டெவலப்மெண்ட் அவனுக்கு இருக்கா, அதாவது 20 வயசுல இருக்கான் அப்படின்னா அந்த வயசுக்குள்ள டெவலப்மெண்ட் இருக்கா, பிசிக்கல் டெவலப்மெண்ட், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், இமோஷனல் டெவலப்மெண்ட் இதெல்லாம் இருக்கான்னு பாக்குறது தான் குரோனோ சிஸ்டம். சோ அப்ப அந்த வயசுக்கேற்ற டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டே போகும்போது அவன் வாழ்க்கையில முன்னேறான்னு சொல்லலாம். அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறான், மென்டல் மெச்சூரிட்டி இருக்கு அப்படின்னா அந்த அந்த டெவலப்மெண்ட் நடக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ சிஸ்டம் பார்த்துடலாம். மைக்ரோ சிஸ்டம்னா என்ன அப்படின்னா இட் மீன்ஸ் ஆர் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் சர்க்கிள்ஸ், சிக்னிஃபிகன்ட் ரிலேஷன்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்ற ஆட்கள், இதெல்லாமே வந்து மைக்ரோ சிஸ்டம்குள்ள வந்துடும். ஸோ அப்ப நம்ம இந்த உலகத்தோட எப்ப இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலியோட இன்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் தான் கிரேட்டர் சொசைட்டியோட இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ அப்ப மைக்ரோ சிஸ்டம்ல இருந்து தான் மேக்ரோ சிஸ்டம் டெவலப் ஆகுது. ஃபேமிலியில நம்ம வந்து நம்ம ரிலேஷன் மெயின்டைன் பண்ணிடுறோம், நல்ல ஒரு கான்வர்சேஷன் கம்யூனிகேஷன் வச்சிருக்கோம். ஸோ அப்ப அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், ஸ்கூல் போய் ஜாயின் பண்றோம், அதை வச்சுட்டு ஒரு காலேஜ் ஜாயின் பண்றோம், அதை வச்சுட்டு ஒரு வேலைக்கு போறோம், ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு அவங்களோட குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அப்போ ஒரே கொலீக்ஸா மாறுறோம். இந்த மாதிரி அந்த சின்னதுல இருந்து அடுத்த லெவலுக்கு ரிலேஷன்ஷிப்பை ப்ராடர் ஆக்குறது வந்து மேக்ரோ சிஸ்டம். ஸோ அப்போ இந்த 3 லெவல்ல டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்னா இந்த 3 லெவலுமே வந்து அடலசன்ட் ஏஜ்ல தான் ஸ்பெசிஃபிக்கா நடக்கும்னு சொல்றாங்க. சைல்டுஹுட்லயோ இல்ல லேட்டர் அடல்ட் ஏஜ்லயோ வந்து அவ்வளவா நடக்காது. ஏன்னா புதுசா ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்றதோ இது உலகத்தை கத்துக்கிறதோ அந்த வயசுக்குரிய முன்னேற்றம்ன்றது வந்து இந்த யூத் பீரியட்ல தான் இருக்கும். அந்த முன்னேற்றம் வந்து அப்படியே வயசு ஆக ஆக அந்த டெவலப்மெண்ட் வந்து டிக்ளைன் ஆயிட்டே வந்துடும். அந்த கிராஃப்ல பார்த்தோம் அப்படின்னா அப்ப இதுதான் வந்து அந்த இன்ஃபிளேஷன் பீரியட், நமக்கு ஏற்றம் தரக்கூடிய காலம் அப்படின்னா இந்த யூத் பீரியட் தான். அடுத்து எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கணும் அப்படின்னா இந்தியன் சொசைட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க வந்து நம்மளோட சொசைட்டில யூத் பாப்புலேஷன் தான் அதிகமா இருக்காங்க. ஒரு முக்காவாசியான பாப்புலேஷன் வந்து யூத் பாப்புலேஷன் தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த கவர்மெண்ட் வந்து அந்த யூத் பாப்புலேஷன் யார் வந்து லைக் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷனா கண்ட்ரில இருக்காங்களோ அவங்கள வந்து ப்ரொடக்டிவாகவும் நேச்சராகவும் வைக்க வேண்டியது சொசைட்டியோட பொறுப்பு, அந்த கண்ட்ரியோட பொறுப்பு. ஸோ அப்போ இவங்க வந்து ப்ரொடக்டிவா நேச்சரா இருந்தாதான் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கோ 20 வருஷத்துக்கோ நம்ம சொசைட்டி எந்த லெவலுக்கு நம்ம கண்ட்ரி இருக்கும் அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த சிட்டிசன்ஸை பாதுகாக்க வேண்டியது நம்ம கண்ட்ரியோட பொறுப்பு. நெக்ஸ்ட் வந்து லீகல் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இந்த யூத் பீரியட்ல லீகல்னு பார்க்கும்போது லாயராவோ ஜட்ஜாவோ ஆகியிருக்க மாட்டாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அடல்ட் ஏஜ்ல ஏர்லி அடல்ட்டோ இல்ல லேட் அடல்ட் ஏஜ்லயோ தான் படிச்சு முடிச்சு அவங்களுக்கு ஒர்க் போக முடியும். ஸோ அப்போ லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் எதை ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்னா அந்த ஜுவைனல் டெலிக்வெண்ட் தான் ஸ்பெசிஃபை பண்ணுது. ஜுவைனல் டெலிக்வெண்ட்னா யார் அப்படின்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க குற்றத்துல ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்களை நம்ம ஜுவைனல் டெலிக்வெண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஜுவைனல்ல
இருக்கிறவங்க வந்து சீரார் இது மறுவாழ்வு மையம்ன்ற அந்த இடத்துல வந்து அவங்களை அடைச்சு நல்ல ஒரு ஒரு ஜெயில் மாதிரியான ஒரு செட்டப் இல்லாம பட் ஆனா ஒரு ஒரு ரீஹாப் மாதிரியான செட்டப்பா இருக்கும் அந்த ஜுவைனல் டெலிக்வெண்ட் இருக்கிற ஹோம். ஸோ அப்ப இங்க வந்து மினிமம் ஏஜ் ஆஃப் கிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது வந்து 18 வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான ஜுவைனல் டெலிக்வெண்ட் ஹோம் கொடுத்துருவாங்க. ஸோ அங்கே வந்து செட் ஆஃப் ஸ்கில்ஸ் வந்து டெவலப்மெண்ட் நடக்கும். ஏதாவது ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டு அதை லைஃப்ல வந்து ஜெயில விட்டு வெளியே போகும்போது இந்த ஹோமை விட்டு வெளியே போகும்போது அந்த ஸ்கில்ஸ் வச்சு அவங்க லைஃபை ரன் பண்றது மாதிரி இருக்கும். ஸோ அப்ப லீகல் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது 18 வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா ஜுவைனல் டெலிக்வெண்டா கருதப்படுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டி ஆஃப் யூத். ஐடென்டிட்டி ஆஃப் யூத்னு பார்க்கும்போது இங்க வந்து நமக்கு செல்ஃப் ஐடென்டிட்டியை தான் நம்ம வந்து சொல்றாங்க. அதே மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட் இது ரெண்டை பத்தி தான் பேசுறோம். ஸோ செல்ஃப் ஐடென்டிட்டின்னு சொல்லும் போது இந்த இடத்துல நான் யாரு, என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன், என் ப்ரொஃபஷன் எதுவா இருக்கும், என் ஃபேமிலிக்கு நான் என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், சொசைட்டிக்கு என்னோட பர்பஸ் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம வந்து டிஸ்கவர் பண்றது தான் இந்த யூத் பீரியட். ஸோ அப்ப அந்த ஐடென்டிட்டி ஆஃப் யூத்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல். அதுதான் அடுத்து நம்மளோட லைஃப் ரன் பண்ண போற பாதையவே தீர்மானிக்க போகுது. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐடென்டிட்டினா என்னன்னா இன்டர்னல் செல்ஃப் கன்ஸ்ட்ரக்டட் ஐடென்டிட்டி அப்படின்றாங்க. இன்டர்னல் செல்ஃப் கன்ஸ்ட்ரக்டட் ஐடென்டிட்டினா நமக்கு நாமளே கட்டமைச்சுக்கிட்ட ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வந்து ஐடென்டிட்டின்னு சொல்றோம். அது மத்தவங்க சொல்லியோ இல்ல மத்தவங்க நடக்கிறத பார்த்து வரதோ இல்ல நீ இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு புக்ல இருக்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி நான் பண்றேன்றதும் கிடையாது. நமக்கு நாமளே அமைச்சுக்கிட்டதான் வந்து அந்த ஐடென்டிட்டி. ஸோ அதை எப்படி அமைக்கலாம்? அந்த ஐடென்டிட்டியில நிறைய குழப்பங்கள் வரும். சில பேர் லைஃப் முழுக்கவே வந்து ஐடென்டிட்டியே ஃபார்ம் பண்ணாம இறந்து போறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்ப இதை எப்படி ஃபார்ம் பண்ணலாம், எந்த மாதிரி இது வந்து ஆக்ட் ஆகுது நம்மளோட சோஷியல் சர்க்கம்ஸ்டன்சஸ்னு பார்க்கும்போது எரிக்சனோட தியரி ஒண்ணு இருக்கு. எரிக்சன் வந்து செட் ஆஃப் ஸ்டேஜஸ் கொடுத்திருப்பாரு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம குழந்தையில இருந்து இறக்குற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நமக்கு இருக்கிற அந்த சேலஞ்சஸ் டிஸ்டர்பன்சஸ் கோட் பண்ணி காமிச்சிருப்பாரு. ஸோ அப்ப இங்க வந்து 5th ஸ்டேஜா வந்து ஐடென்டிட்டி வெர்சஸ் ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன் சொல்லியிருப்பாரு. ஸோ அப்ப இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடல்சன் ஏஜ்ல கண்டிப்பா இருப்போம். ஸோ அப்ப அடல்சன் ஏஜ்ல நம்ம ஒண்ணு நம்மளோட பர்பஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அந்த அடல்சன் ஏஜை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்ம ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுவோம். இல்ல சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா நமக்கு ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன் ஆயிரும். நம்மளால வந்து இதுதான் நான்ற ஒரு ஐடென்டிட்டி இல்லாம வாழ்க்கையை வாழ தொடங்க ஆரம்பிச்சிடும். அது காலப்போக்கில் அதுவே பழக்கம் ஆயிரும். ஸோ அப்ப சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றது இந்த யூத் பீரியட் போது நமக்கு ஐடென்டிட்டி ஃபார்ம் ஆயிருக்குது. அன்சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லும் போது ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன் ஆகுறது. அடுத்து வந்து இன்டிமசி வெர்சஸ் ஐசோலேஷன். ஸோ இங்க வந்து என்ன பண்றதுன்னா ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்றதுக்கான பேசிக் அர்ஜ் வந்து இங்க இருந்து கிரியேட் ஆகும்னு சொல்லுவாங்க. நான் தனியா இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றதும் இல்ல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறதும் ஃப்ரெண்ட்ஸை வச்சு ரொம்ப சந்தோஷப்படுறதும் வந்து இந்த ஏஜ்ல தான் நடக்கும். ஸோ அப்ப இன்டிமசி இங்கேயுமே வந்து யூத் பீரியட் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அந்த ரிலேஷன்ஷிப்பை சக்சஸ்ஃபுல்லா மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இன்டிமசின்ற அந்த நீடு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிரும். இல்ல அப்படின்னா நம்ம ஐசோலேஷன் மோட்குள்ள போயிருவோம். ஸோ இன்டிமசின்றது வந்து அந்த ஃபீலிங் அண்டர்ஸ்டுட், ஃபீலிங் ரிலேட்டட், அந்த ஃபீலிங் தான் வந்து இன்டிமசி. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் தான் வந்து இன்டிமசி. ஸோ அப்போ ஒரு சோஷியல் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணோம்னா இன்டிமசி டெவலப் ஆகும். ஃபார்ம் பண்ண முடியல, நமக்கு அதுக்கான கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா ஐசோலேஷன் மோட்க்கு போயிருவோம். ஸோ இது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி ஃபார்மேஷன். இந்த ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன் வருது. அதுக்கப்புறம் வந்து இன்டிமசி, ஐசோலேஷன். நெக்ஸ்ட் வந்து ஜேம்ஸ் மரிக்கா தியரி ஆஃப் ஐடென்டிட்டி ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த எரிக்சனோட ஸ்டேஜவே இந்த 2 ஸ்டேஜை எடுத்து டீட்டெயில்டு ஒரு தியரி மாதிரி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 விஷயம் தான் நம்ம ஐடென்டிட்டி ஃபார்மேஷனை வந்து டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன், அதுக்கப்புறம் வந்து கமிட்மெண்ட். அதாவது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் ஆகுறோமோ, இந்த வேர்ல்டு பத்தி எவ்வளோக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோமோ, நம்மளை பத்தி எவ்வளோக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நான் யார் ஆகணும், எனக்கு எது வரும் எது வராது அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து நமக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் மூலியமா கிடைக்கும். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா கமிட்மெண்ட் இருக்கணும். அந்த நாலேஜ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆகி எனக்கு கிடைச்சிருச்சு, செல்ஃப் அவேர்னஸ் வந்துருச்சு, இதுதான் என் பாத்துன்னு தெரிஞ்சிருச்சு, இந்த வழியில போனா தான் நான் அச்சீவ் ஆவேன், நல்லா என்னால வந்து கிரியேட்டிவ் ஐடியா ஜென்ரேட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு கமிட்மெண்ட் இல்ல, அந்த இடத்தை அடையிறதுக்கு நான் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். எஃபோர்ட் போட்டு இந்த எக்ஸாமோ இல்ல இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல நல்ல ஒரு வேற இடத்துல போய் வேலை பார்த்துட்டு அந்த நாலேஜ் இங்க கொண்டு வந்து ஷேர் பண்றதோ ஏதோ இடத்துல அந்த நம்மளோட எஃபோர்ட் வந்து தேவைப்படுது அந்த அந்த லெவல நம்ம அடையிறதுக்கு. ஸோ அதுக்கு நமக்கு கமிட்மெண்ட் இருக்கணும். ஸோ எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டு கமிட்மெண்ட்டோட நம்ம வந்து பர்சிஸ்டன்ட் எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா நம்மளால செல்ஃப் ஐடென்டிட்டியை பெட்டராகவே கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இங்க வந்து இந்த கம்பாரிசன் லெவல்ஸ்ல பாக்குறாங்க. ஹை ஐடென்டிட்டி ஹை கமிட்மெண்ட் இருக்கிறவங்க எந்த மாதிரி ஐடென்டிட்டி ஃபார்ம் பண்றாங்க, லோ ஐடென்டிட்டி லோ கமிட்மெண்ட் இருக்கிறவங்க எப்படி ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹை எக்ஸ்ப்ளோரேஷன், ஹை கமிட்மெண்ட் ரெண்டுமே இருக்கு. நம்மளோட ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஐடென்டிட்டி அச்சீவ்மெண்ட். ஐடென்டிட்டி எப்ப நம்ம அச்சீவ் பண்ணுவோம், எக்ஸ்ப்ளோரேஷன் டு த கோர் பண்ணிடுறோம், ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சிடுறோம்,
அதுக்கப்புறம் கமிட்மெண்ட் நமக்கு வந்துருச்சு, இதுதான் என் பாதை, இதை நோக்கி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமிட்டடா நம்ம இருந்தோம்னா ஐடென்டிட்டி நம்மளால அச்சீவ் பண்ண முடியும், சீக்கிரமாவே அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இதே இது எக்ஸ்ப்ளோரேஷன் ஹையா இருக்கு ஆனா கமிட்மெண்ட் லோவா இருக்கு அப்படின்னா ஐடென்டிட்டி மொரட்டோரியம் அப்படின்னு சொல்றாங்க. கமிட்மெண்ட் லோவா இருக்கும்போது ஐடென்டிட்டி மொரட்டோரியம் என்ன வரும் அப்படின்னா கிரைசிஸ் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. சோ ஏன்னா எனக்கு இதுதான் வரும்னு தெரிஞ்சிருச்சு ஆனா அதுக்கான எஃபர்ட் எனக்கு போட முடியல அப்படின்னா அவங்க நல்ல ஒரு வெல் செட்டில்டு லைஃப்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப கிரைசிஸ் சுச்சுவேஷன் இல்ல, எக்கனாமிக் கிரைசிஸோ இல்ல பர்சனல் ஐடென்டிட்டி கிரைசிஸோ எதுவுமே இல்ல. நான் இப்படியே இருந்தாலும் எனக்கு லைஃப் நல்லா தான் போகும், எதுக்கு நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் மாறணும்னு சொல்லுவாங்க. சோ அவங்க வந்து ஐடென்டிட்டி மொரட்டோரியம் ஸ்டேஜ்ல இருக்காங்க. அதே இது லோ எக்ஸ்ப்ளோரேஷன் லோ கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னா ஐடென்டிட்டி ஃபோர்க்ளோஷர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லோ கமிட்மெண்ட்னு சொல்லும்போது லோ எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லும்போது பேரண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இங்க ரோல் பிளே பண்ணுது. பேரண்ட்ஸ் சில டைம்ஸ் வந்து சில்ட்ரனுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே அந்த டெசிஷன்ஸ் அவங்களே எடுத்துட்டு வந்திருப்பாங்க. சோ அப்போ அவங்க லைஃபுக்கான டெசிஷன் அவங்களால எடுக்க முடியாது. சோ அப்ப இந்த ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்றதுலயுமே சரி அவங்களுக்கு என்ன மாதிரியான பார்ட்னர் வேணும்ன்றதையும் டிசைட் பண்ண முடியாது. சோ அப்போ ஐடென்டிட்டி ஃபோர்க்ளோஷர் ஆயிருச்சு, மூடிடுச்சு. ஐடென்டிட்டி இதுக்கப்புறம் ஃபார்மே பண்ண முடியாது. அவங்க சொல்றதுதான் என் ஐடென்டிட்டி, பேரண்ட்ஸ் என்னவா என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதவே நம்ம ஐடென்டிட்டியா எடுத்துட்டு பண்றது. சோ அப்போ நம்மளோட ஐடென்டிட்டி க்ளோஸ் ஆயிருச்சு, பேரண்ட்ஸோட எடுத்து நம்ம ஆக்ட் ஆகிட்டு இருக்கோம். சோ அப்போ அங்க கமிட்மெண்ட்டும் லோவா இருக்கு, என் ஐடென்டிட்டி நான் கண்டுபிடிக்கணும்ன்ற கமிட்மெண்ட்டும் லோவா இருக்கு, எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனும் இல்லை. ஏன்னா பேரண்ட்ஸே அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க, இதுதான் நீ பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ அப்போ லோ எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹை கமிட்மெண்ட் லோ எக்ஸ்ப்ளோரேஷன். எக்ஸ்ப்ளோரேஷன் கம்மியா இருக்கு, நிறைய விஷயத்த நான் பார்க்கல, இது பண்ணல, என் இடத்துல இப்படி ஒரு டாஸ்க் இருக்கு, இப்படி ஒரு வேலை இருக்கு அப்படின்னா அதை நோக்கி நான் போறேன் அப்படின்னா அங்க நான் கமிட்டடா இருக்கேன். பட் ஆனா எக்ஸ்ப்ளோர் ஆகல, எனக்கு எது வேணும்ன்றத நான் இன்னும் டிசைட் பண்ணல, ஆனா இதுதான் எனக்கு ஃபீஸபிளா இருக்கு அதனால நான் அதுக்கு கமிட்டடா போறேன்னு சொல்லும் போது ஐடென்டிட்டி டிஃபியூஷன் ஏற்படுது. ஐடென்டிட்டி டிஃபியூஷன்னா என்ன அப்படின்னா இந்த ஐடென்டிட்டி ஃபோர்க்ளோஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் ஐடென்டிட்டி டிஃபியூஷன். இப்ப என்னதான் வந்து பேரண்ட்ஸ் வந்து சொல்லி சொல்லி ஒரு விஷயத்தை நீ பண்ணணும்னு சொன்னாலும் அந்த இடத்துல நம்ம வந்து கமிட்டடா இருக்கணும். ஒரு வேலைக்கு நம்மள வந்து ஐடி ஃபீல்டுக்கே அனுப்பிச்சு விட்டாலும் அந்த வேலை நம்ம கமிட்டடா வேலை பார்த்தா தான் அடுத்த லெவலுக்கு முன்னேற முடியும். சோ அப்ப பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு சேர்த்துட்டாங்க, அடுத்து நீ 5 வருஷத்துல நீ ப்ரொமோட் ஆகல அப்படின்னா நம்மள கேள்வி கேட்பாங்க. சோ அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா கமிட்டடா போயிருவோம், ஆனா எக்ஸ்ப்ளோரே ஆகல. லோவர் எக்ஸ்ப்ளோரேஷன் ஹை கமிட்மெண்ட். அப்ப நான் யாரு எதுக்காக அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன், ஏன்னா அந்த ஹை லெவல் போகும்போது அதுக்கு நம்ம கிரியேட்டிவ் ஐடியாஸ் கொடுக்கணும், அதுக்கு கமிட்டடா இருக்கணும், அதுல நிறைய நம்ம எஃபர்ட்ஸ் போடணும். அந்த எஃபர்ட்ஸ் போடுறதுக்கு கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆட்கள் மேல ஹையர் பொசிஷன்ஸ்க்கு போவாங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான். அதுவே லைஃப்னு எடுத்துட்டு பண்ணாதான் நம்ம வந்து ஹையர் பொசிஷன்ஸ்க்கு அந்த பர்டிகுலர் ப்ரொஃபஷன்ல போக முடியும். சோ அப்ப கமிட்மெண்ட் இங்க வந்து கூட இருந்தாலுமே வந்து நம்மளால அடுத்த லெவலுக்கு போக முடியாத போது நான் யாருன்ற அந்த ஒரு கேள்வி வந்து மறுபடியும் அங்க அரேஸ் ஆகும். சோ அப்ப அது ஐடென்டிட்டி டிஃபியூஷனுக்குள்ள வரும்னு சொல்றாங்க ஜேம்ஸ் மெரிகாஸ் தியரி ஆஃப் ஐடென்டிட்டி ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் வந்து இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டில என்ன சொல்றாங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி இருக்கு. சோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ், ஜெண்டர், ரிலீஜியன், எத்னிசிட்டி. ஸோ கிளாஸ்னு சொல்லும்போது லோயர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், ஹையர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், நாங்கள் ஹை கிளாஸ், லோ கிளாஸ், இந்த மாதிரி பீப்புள், ஹை கிளாஸ் பீப்புளுக்கு செட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, அதை அவங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்றது. அதே மாதிரி லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் இல்ல லோ கிளாஸ் பீப்புளுக்கு செட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, அதை நோக்கி தான் நீ ஃபாலோ பண்ணணும், நீ ஹை கிளாஸ் மாதிரி நடக்கக்கூடாது, இல்ல லோ கிளாஸ் ஹை கிளாஸ் வந்து லோ கிளாஸ் மாதிரி நடக்கக்கூடாது, மிடில் கிளாஸ் வந்து ஹை கிளாஸ்க்கு தான் எய்ம் பண்ணணும், இதே ஸ்டேஜ்ல இருக்கணும்னு நடிக்கக்கூடாது. இந்த மாதிரியான சடன் அன்ரிட்டன் நார்ம்ஸ் வந்து சொசைட்டி நமக்கு நிறைய வச்சிருக்கு. ஸோ அதை குறிச்சுதான் யூத் வந்து டெவலப் ஆகுறாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த லோ அண்ட் மிடில் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹை சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸுக்கு வரதுக்கான ஒரு ஸ்ட்ரைவேஷன்ல இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெண்டரை வச்சுமே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் செல்ஃப் ஐடென்டிட்டி இருக்கு. ஸோ விமன் கேரக்டரிஸ்டிக்ஸ், மேஸ்குலைன் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபெமினைன் கேரக்டரிஸ்டிக்ஸ், ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. இப்போ பாய்ஸ் வந்து டெவலப் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேஸ்குலைன் கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டிப்பா டெவலப் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு நார்ம்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஃபீமேல்ஸுக்கு ஃபெமினைன் கேரக்டரிஸ்டிக்ஸ் டெவலப் பண்ணணும்ன்ற ஒரு நார்ம்ஸ் இருக்கு. ஸோ அதை தாண்டி வரும்போது அவங்க வந்து அந்த அந்த பர்டிகுலர் மேஸ்குலைன் ஃபீச்சர்ஸ் வந்து டெவலப் ஆகல, எனக்கு ஃபெமினைன் ஃபீச்சர்ஸ் டெவலப் ஆகுதுன்னு சொல்லும்போது ஐடென்டிட்டி டிஃபியூஷன் ஆகும். டிஃபியூஷன் ஆகி அதுல இருந்து ஒரு ஐடென்டிட்டி அவங்க ஃபார்ம் பண்ணணும். டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கட்டும், இது கே, லெஸ்பியன், இவங்க எல்லாமே அதுல இருந்து ஒரு ஐடென்டிட்டி ஃபார்ம் பண்றவங்க தான். பட் அவங்களுக்கு லாட்ஸ் ஆஃப் அப்ஸ்டிகல்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருக்கும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரியான ஜெண்டர் இருக்கிறோம், அந்த ஜெண்டர் ஐடென்டிட்டியே நம்மளோட செல்ஃப் ஐடென்டிட்டியை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பவர்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரிலீஜன், எந்த டைப் ஆஃப் ரிலீஜன் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிச்சுவல்ஸ், நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ், நம்மளோட கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே மாறும், நம்மளோட திங்கிங் கூட மாறும் சில டைம்ஸ். பிகாஸ் கிறிஸ்டியன்ஸ் தே மைட் ஹேவ் வெரி மச் ஃபெய்த் இன் காட். எது நடந்தாலும் அந்த காட் கிட்ட கொடுத்துரும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபெய்த்ல இருப்பாங்க. பட் அதர் ரிலீஜியன்ஸ் வந்து தே பிலீவ் லைக் சம் ரிலீஜியன்ஸ் தே பிலீவ் இன் தெம்செல்ஸ் rather than God.
அது ஒரு 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 ஹையர் சுப்பீரியர் ஒரு ஃபோர்ஸா இருக்கு, பட் ஆனா அதுவே வழிநடத்தாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு ரிலீஜனுக்கு ஏற்றது மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ விச் இஸ் ரிசர்ச் ப்ரூவன் ஆல்சோ. நெக்ஸ்ட் வந்து எத்தனிசிட்டின்னு சொல்லும் போது நம்ம ரேஸ், அப்புறம் நம்மளோட கல்ச்சுரல் ப்ராட்டப், சோஷியல் கல்ச்சுரல் ப்ராட்டப், இது எல்லாமே நம்ம சொல்லலாம். எந்த இடத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமோ அது மாதிரியும் நம்ம மாறக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ அந்த அந்த வாழ்க்கை சூழல் வந்து நம்ம எந்த மாதிரி வளர்த்துருக்கோ அதே மாதிரி தான் நம்ம அடல்ட் ஏஜ்லயும் நம்ம வளர்ந்து நிற்போம். ஸோ அப்போ எத்தனிசிட்டி நம்ம டிசைட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யூத். இது வந்து யூனிட் 2ல வருது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல், நிறைய டைப்ஸ் ஆஃப் டெவலப்மெண்டல் சொல்றாங்க. பிசிக்கல், காக்னிட்டிவ், இமோஷனல், மாரல், சோஷியல், ஸ்பிரிச்சுவல். ஸோ பிசிக்கல் டெவலப்மெண்ட்னு சொல்லும்போது இங்க வந்து அவங்களோட பாடி டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து ஹார்மோனல் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் எல்லாமே இதுக்குள்ள வரும் பிசிக்கல்னு சொல்லும்போது. அதுல ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம் அப்படின்னா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் சொல்றாங்க. காக்னிட்டிவ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா திங்கிங் கெப்பாசிட்டி. பியாஜெட்டோட தியரிலாம் அடுத்து ஃபர்தரா பார்ப்போம். ஸோ அதுல எப்படி இருக்கும்னா கான்கிரீட்ல இருந்து அப்டிராக்ட் திங்கிங் டெவலப் ஆகக்கூடிய ஸ்டேஜ் தான் வந்து யூத் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாத்தையும் கண்ணால பார்த்து தான் என்னால தெரிஞ்சுக்கிறணும், நான் புரிஞ்சுக்கிறணும்ன்ற அவசியம் கிடையாது. என்னால மைண்ட்லயே ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பொட்டன்ஷியலை டெவலப் பண்ணி விடுறதா வந்து இந்த காக்னிட்டிவ் திங்கிங். இந்த காக்னிட்டிவ் திங்கிங் இருந்துச்சுனாலே நம்மளால வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இமோஷனல்னு சொல்லும்போது ரிலேஷன் நம்ம மெயின்டைன் பண்றோம் இல்லையா யூத் ஸ்டேஜ்ல, இங்கதான் அதுக்கான அர்ஜ், இந்த நீட் எல்லாமே டெவலப் ஆகுது. இன்டிமெசி உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்ல டெவலப் ஆகணும், ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கேங் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்ப இந்த இடத்துல இமோஷனலி நம்ம வந்து மெச்சூர்டா இருந்தோம், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால பெட்டரா கோப் பண்ணி வர முடியும். ஒரு மிஸ்கம்யூனிகேஷனான சுச்சுவேஷன் இல்ல ட்ரஸ்ட் பேக்கிங்கான சுச்சுவேஷன்ஸை வந்து நம்மளால டெவலப் பண்ணி கொண்டு வர முடியும். இப்போ வந்து இமோஷனல் டெவலப்மெண்ட் சொல்லும் போது அது வந்து குழந்தையில இருந்தே அந்த பேரண்ட் சைல்டு அட்டாச்மெண்ட் சைல்டு வந்து பத்தி பேசுறாங்க. ஸோ அது இன்ஃபுளுன்ஸ் ஆறத பொறுத்து தான் நம்ம வந்து அடல்ட் ஏஜ்ல ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அது பெட்டரா இன்ஃபுளுன்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளால பெட்டரா ரிலேஷன் மெயின்டைன் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா ட்ரஸ்ட் இஷ்யூஸ், அப்புறம் வந்து லைக் பொசிஷனஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இமோஷனல்ல வந்துடும். நெக்ஸ்ட் வந்து மாரல் டெவலப்மெண்ட் சொல்லும் போது சொசைட்டியோட ரிட்டன் ரூல்ஸையும் அன்ரிட்டன் ரூல்ஸையும் நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிறது தான் வந்து மாரல் வேல்யூஸ்குள்ள வரும். ஸோ அப்ப மாரல் வேல்யூஸ்னு சொல்லும் போது நமக்கே ஒரு கான்ஷியன்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். இது தப்பு, இது பண்ணலாம், இது சரி, இந்த பாதையில போனோம் அப்படின்னா நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணலாம், இதுல போனா நான் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமளே ஒரு சுப்பீரியர் ஃபோர்ஸோ சுப்பீரியாரிட்டியோ இல்ல ஹையர் அஃபீஷியல்ஸோ இல்ல வீட்டுல பேரண்ட்ஸோ இருந்து சொல்லாம நமக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்கும் இல்லையா, கன்சைன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் டெவலப் ஆகுறது வந்து இந்த யூத் ஸ்டேஜ்ல தான் நடக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சோஷியல் டெவலப்மெண்ட்னு சொல்லும்போது கண்டிப்பா இந்த யூத் எல்லாமே நல்ல ஒரு டெவலப்டு மூட்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், அவங்களோட இது ஆக்குபேஷனல் டெவலப்மெண்டா இருக்கட்டும், எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா சொசைட்டி சூப்பரா வளரும். ஸோ அப்ப இந்தியன் கண்ட்ரி வந்து நல்ல ஒரு லெவல்ல இருக்க முடியும் and compared to other countries in the world. நெக்ஸ்ட் வந்து ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ்ல என்ன பாக்குறோம் அப்படின்னா இங்க வந்து யூத் வந்து ஸ்பிரிச்சுவல் மோட்ல போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த ஹையர் பவர் இருக்கு, ஒரு சுப்பீரியர் பவர் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதே மாதிரி செல்ஃப் அவேர்னஸ் வந்து அதிகமாயிருச்சு, ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஒன் செல்ஃப், டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஹியூமன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் பாத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அப்ப அந்த அவேர்னஸ் ரிலேட்டட் அந்த ஐடென்டிட்டி நம்ம ஃபார்ம் பண்றோம் இல்லையா, அந்த ஐடென்டிட்டி ஃபார்ம் பண்ற பார்த்துட்டு நல்ல ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு, டீப்பர் லெவல் ஆஃப் அனாலிசிஸ் வந்துருச்சுன்னா ஸ்பிரிச்சுவல் பார்த்து எடுத்துருவாங்க. இல்ல மாடரேட் லெவல் ஆஃப் அவேர்னஸ் இருக்கு அப்படின்னா அவங்களால ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் வந்து வாழ முடியும். புவர் லெவல் ஆஃப் அவேர்னஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஐடென்டிட்டி டிஃபியூஷன் கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. நெக்ஸ்ட் டெவலப்மெண்டல் டாஸ்க். இந்த அடலசன் ஏஜுக்குன்னு சொல்லிட்டு செட் ஆஃப் டெவலப்மெண்டல் டாஸ்க் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா தே அட்ஜஸ்ட் டு செக்ஷுவலி மெச்சூரிங் பாடி அண்ட் ஃபீலிங்ஸ். ஸோ பிசிக்கலா நிறைய டெவலப்மெண்ட் இருக்கும், சேஞ்ச் ஆஃப் வாய்ஸ் இருக்கும், சேஞ்ச் ஆஃப் பாடி ஷேப்ஸ் இருக்கும், அதே மாதிரி அதர் டைப்ஸ் ஆஃப் பாடி டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் ஆகணும், அதை வந்து அக்செப்ட் பண்ணணும். ஸோ அக்செப்ட் பண்ணாம சில குழந்தைங்க இல்ல என்ன பண்ணுவாங்க, அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஒரு பாடி ஷேப்போ ஸ்ட்ரக்சரோ எனக்கு வேண்டாம், நான் குழந்தையா இருந்தது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து அப்ரப்டா அவங்களோட ஷேப்பே மாறிடும், பாடி ஷேப்பே மாறிடும். ஸோ அதுக்கான அதுல எதனால நடக்குது அப்படின்னா இந்த பிசிக்கல் டெவலப்மெண்ட்னால தான் நடக்குது. ஸோ அதை அக்செப்ட் பண்றதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டி இருக்கணும். பிகாஸ் அதுவுமே ஒரு ப்ராசஸ் தான், தட் இஸ் நாட் த எண்ட். அடல்ட் ஏஜ்ல தான் ஒரு ஃபுல்லி டெவலப்டு ஒரு பிசிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ அப்போ வந்து இதுவும் டெவலப்மெண்ட் தான் அடலசன் ஏஜ்ல இருக்கிறது. அடுத்து நம்ம எப்படி வருதுன்றதை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து டெவலப் ஸ்டேஜ் ஸ்டேபிள் அண்ட் ப்ரொடக்டிவ் பியர் ரிலேஷன்ஷிப்ஸ். இங்க பியர்
ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப்பா ஃபார்ம் பண்ணணும். மோஸ்ட்லி வந்து யூத் பீரியட்ல என்ன என்ன இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ்ல இருப்பாங்க, எஜுகேஷன்ல இருப்பாங்க, வேற ஏதாவது கிளப்ஸ்ல இருப்பாங்க, மியூசிக்கல் கிளப்ல இருப்பாங்க, சிங்கிங் கிளப், டான்ஸ் கிளப், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ்ல என்கேஜ் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ஆகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு சோஷியல் சுச்சுவேஷன்ஸ்க்குமே வந்து ஒவ்வொரு செட் ஆஃப் குரூப்ஸ் வந்து பியர் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம மெயின்டைன் பண்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அப்போ அந்தந்த இடத்துக்குன்னு வச்சுக்கிறாம எல்லாத்தையும் கொஹரண்டா மீட் பண்றது மாதிரி ஸ்டேபிளா இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணாதான் நம்மளோட செல்ஃப் வந்து ஓரியன்டா இருக்கும். இல்லைன்னா அங்க போகும்போது ஒரு செல்ஃபாவும், காலேஜ்ல இருக்கும்போது ஒரு செல்ஃபாவும், அதர் கிளப்ஸ்ல இருக்கும்போது ஒரு செல்ஃபாவும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால ஸ்டேபிள் அண்ட் ப்ரொடக்டிவ் பியர் குரூப்பா இருக்கணும். ப்ரொடக்டிவ் பியர் குரூப்னு சொல்லும்போது டிஸ்ட்ராக்ஷன்ஸை வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு பியர் குரூப்ஸா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் அ பர்சனல் சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. ஸோ இங்க வந்து அந்த பர்சனல் சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டியை நோக்கி தான் ஓடணும். ஸோ எங்க லைக் படிச்சோம், காலேஜ் வந்தோம், அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு இல்லாம எந்த வேலை எனக்கு பெஸ்டா சூட் ஆகும், எதுல நான் ஃபுல் பொட்டன்ஷியல் போட முடியுமோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை நான் எடுக்கணும். ஸோ அப்படின்ற அந்த சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டியை நோக்கி தான் அவங்க ஓடணும் இந்த அடலசன் ஏஜ்ல. நெக்ஸ்ட் வந்து மீட் டிமாண்ட்ஸ் ஆஃப் இன்க்ரீசிங்லி மெச்சூர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்க வந்து லைக் லைக் எவ்ரிடே வந்து வேர்ல்டு வந்து நிறைய நமக்கு டாஸ்க் வச்சுட்டே போகுது, நிறைய சேலஞ்சஸை கொண்டு வந்துட்டே இருக்காங்க பிகாஸ் ஆஃப் த ஐசிடி டெவலப்மெண்ட் அண்ட் ஆல். ஸோ அப்போ அந்த அந்த டெவலப்மெண்ட் எல்லாம் வந்து நம்ம டேக்கிள் பண்றது மாதிரி நம்மளோட எஜுகேஷன்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ நான் ஒரு ஒர்க் போறேன் அப்படின்னா அந்த ஒர்க்ல கரண்டா என்ன சேலஞ்சஸ் இருக்கு, அதுக்கு நான் எப்படி என்ன டெவலப் பண்ணிக்கிறது, என் ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணிக்கிறது, அந்த நாலேஜ் ஓரியன்ட் டாஸ்க்ல என்கேஜ் ஆகணும் அதில் செஞ்சேன். நெக்ஸ்ட் வந்து ரீநெகோஷியேட் ரிலேஷன்ஷிப் வித் பேரண்ட்ஸ் அண்ட் கேர் கிவர்ஸ். ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து ட்ரஸ்ட் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்றதுக்கான ஒரு 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 பேஷன்ஸ் வந்து இருக்காது அட்லசன் ஏஜ்ல. ஏன்னா அது நமக்கு வந்து சாய்ஸஸ் நிறைய இருக்கும். இந்த ஃப்ரெண்டு நமக்கு வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதர் ஃப்ரெண்ட் கிட்ட போயிருவோம், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் கிட்டயுமே வந்து இந்த ட்ரஸ்ட் பில்டிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம அவ்வளவா வந்து ரிலேஷன் மெயின்டைன் பண்றது மாதிரி இருக்காது. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ரீநெகோஷியேட் பண்ணணும். குழந்தையில நம்ம எப்படி பேரண்ட்ஸோட அட்டாச்சா, கேர் கிவர்ஸோட அட்டாச்சா இருந்தோமோ அதே மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அடாப்ட் அ பர்சனல் வேல்யூ சிஸ்டம். நமக்குன்னு ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்கணும். அப்பதான் அந்த மாரல் வேல்யூ டெவலப் ஆகும். வேல்யூ சிஸ்டம்னா என்ன அப்படின்னா நமக்குள்ள ஒரு கான்சியன்ஸ் இருக்கும், மனசாட்சின்னு சொல்றது. ஸோ அது வந்து இதுதான் சரி, இதுதான் தப்புன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் நம்ம கடந்து வந்த பாதை, நமக்கு அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது, நமக்கு சொல்லி கொடுக்காம கத்துக்கிட்டது, மத்தவங்க வாழ்க்கையை பார்த்து கத்துக்கிட்ட விஷயங்கள், அதே மாதிரி நியூஸ்ல கேட்ட விஷயங்கள், இது எல்லாமே நமக்குள்ள வந்து புதஞ்சு ஒரு வேல்யூ சிஸ்டம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த வேல்யூ சிஸ்டம் அட்லசன் ஏஜ்ல மறைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால நம்ம மறைஞ்சு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடத்துல நம்ம அந்த வேல்யூ சிஸ்டம்ல கொஞ்சம் காது கொடுத்து கேட்கும் போது அதை கொஞ்சம் டியூன்டா வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு மாரல் வேல்யூஸ் டெவலப் ஆகும். ஸோ அது மூலியமா நம்ம ஒரு கண்ட்ரோல்டு செல்ஃப் கண்ட்ரோல்டு பர்சனாலிட்டியா நம்ம நல்லா டெவலப் ஆக முடியும். நெக்ஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் டு நியூ பிசிக்கல் சென்ஸ் ஆஃப் செல்ஃப். அட்ஜஸ்ட் டு நியூ பிசிக்கல் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் வந்து ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான் அந்த பாடி இமேஜோட அக்செப்டன்ஸ் வந்து டெவலப் பண்ணணும். அடுத்து டெவலப் அண்ட் அப்ளை அப்டிராக்ட் திங்கிங் ஸ்கில்ஸ். இங்க காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் பத்தி சொல்றாங்க. அப்டிராக்ட் திங்கிங் ஸ்கில்ஸை வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்றாங்க. அதை பத்தி யோசிக்கணும், யோசிச்சதை அப்ளை பண்ணணும், ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணணும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க ஐடி ஃபீல்ட்ல போகணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல அவங்க ஐடி ஃபீல்ட் போனா என்ன மாதிரியான டாஸ்க் வரும், நமக்கு சேலஞ்சஸ் வரும், எத்தனை வருஷத்துல நம்ம வந்து செட்டில் ஆக முடியும் லைஃப்ல, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல அந்த போஸ்ட்ல இருந்து நான் இந்த போஸ்ட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு என்ன சேலஞ்சஸ், டிஃபிகல்டிஸ், நான் படிச்ச படிப்புக்கும் அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கும் ரிலேட் ஆகுமா, என்னால சஸ்டெயின் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த போஸ்ட்டை போய் உட்காந்து நம்மளால யோசிக்க முடியாது. இல்ல அந்த போஸ்ட் வந்து 5 வருஷம் கழிச்சு தான் எனக்கு வரப்போகுது, நான் அப்ப போய் யோசிச்சுக்கிறேன், எனக்கு அந்த இடத்துல உட்காந்து அந்த சீட்ல உட்காந்து யோசிச்சா தான் வரும் அப்படின்னா கண்டிப்பா அது ப்ராப்பர் டெவலப்மெண்டா இருக்காது. ஸோ அப்போ இப்பவே நம்ம அந்த இமேஜினேஷன் பண்ணி அதுக்கான பொட்டன்ஷியல் டெவலப்மெண்ட்டை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து டெவலப்மெண்ட் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் அப்டிராக்ட் திங்கிங் ஸ்கில்ஸ்ன்றது. நெக்ஸ்ட் பிசியலாஜிக்கல் டாஸ்க். பிசியலாஜிக்கல் டாஸ்க்னு சொல்லும்போது இங்க வந்து 3 டைப்ஸ் ஆஃப் அடலசன்ஸை கேட்டகரைஸ் பண்றாங்க. அதுக்கேற்றது மாதிரி தான் அந்த பிசியலாஜிக்கல் டெவலப்மெண்ட் நடக்குது அப்படின்னா. ஸோ அப்போ 10 to 14 இயர்ஸ் வந்து ஏர்லி அடலசன்ஸ்ல இருக்காங்க அப்படின்றாங்க. ஒரு 5 to 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறது. ஸோ இங்க வந்து அப்ரப்டா நமக்கு வந்து சேஞ்சஸ் இருக்காது, பட் ஆனால் ஸ்லோலி அந்த பிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் வந்து அரைஸ் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து 15 to 17 இயர்ஸ் ஓல்டு. இங்க வந்து கிரேட் 9 to 12 வரைக்கும் இருக்குது, மிடில் அடலசன் ஏஜ்னு சொல்றோம். ஸோ இங்க வந்து ஒரு அப்ரப்டான ஒரு பிசிக்கல் சேஞ்சஸ் வந்து நடக்கும். மேஜர் சேஞ்சஸ் ஆஃப் பிசிக்கல் டெவலப்மெண்ட் வந்து இங்கதான் நடக்கும் 15 to 17 இயர்ஸ்ல. நெக்ஸ்ட் வந்து 18 to 25 இயர்ஸ் ஓல்டு. இது வந்து லேட் அடலசன்ஸ், ஏர்லி அடல்ட்ஹுட்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டுமே மோரலா சேம் தான், லேட் அடலசன்ஸ், ஏர்லி அடல்ட்ஹுட் ரெண்டுமே சொல்லலாம். ஸோ இங்க வந்து நம்ம ஒரு காலேஜோ இல்ல ஸ்கூலிங் முடிச்சுட்டு காலேஜ்ல தான் இருப்போம்.
இல்ல சில பேர் வந்து வாக் அப் பண்ண போனாலும் போலாம். ஸோ இந்த மாதிரி தான் டெவலப்மெண்டல் டாஸ்க் இருக்கு. இந்த 10 to 14 சொல்லும்போது ரிலேஷன் ஃபார்ம் பண்றது, அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் இதெல்லாம் வருமானா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நமக்கு வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. அதே இது 15 to 17 வரும்போது ஃப்ரெண்ட் சர்க்கிள் இன்க்ரீஸ் ஆயிரும், அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் இன்க்ரீஸ் ஆயிரும். 18 to 24 வரும்போது ஒரு ப்ராப்பரான ஐடென்டிட்டி நம்ம ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ப்ரொஃபஷன்ல தான் நான் போறேன், அதுக்காக தான் நான் பிஜி படிக்கிறேன், அதுக்காக தான் ஃபர்தர் ஹையர் ஸ்டடீஸ் நான் படிக்கிறேன், பர்சீவ் பண்றேன்ற ஒரு ஐடியாலஜி நமக்கு வந்திருக்கணும் 18 to 24 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ல. நெக்ஸ்ட் வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ல இந்த ஸ்டேஜ் சென்சரி மோட்டார், ப்ரீ ஆபரேஷனல், கான்கிரீட் ஆபரேஷனல், ஃபார்மல் ஆபரேஷனல் இதெல்லாம் யார் சொல்லியிருப்பா அப்படின்னா பியாஜெட்டோட தியரியில சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் குழந்தையில இருந்து நம்ம எப்படி காக்னிஷன் டெவலப் ஆகுது, நம்மளோட திங்கிங் பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டி எப்படி டெவலப் ஆகுதுன்றத குரோனாலஜிக்கல் பேஸ்ல சொல்லியிருக்கிறதா வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் பியாஜெட்ஸ் தியரி. ஸோ இங்க வந்து ஒரு 12 இயர்ஸ்ல இருந்து என்ன ஸ்டேஜ்குள்ள போறாங்க அப்படின்னா ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ்குள்ள போறாங்க. ஸோ இந்த ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ்னு சொல்லும்போது இங்க வந்து அட்லசன்ஸ் வந்து எந்த மாதிரி ஒரு மோட்குள்ள போறாங்க அப்படின்னா டிடக்டிவ் அண்ட் இண்டக்டிவ் திங்கிங், அதே மாதிரி கான்கிரீட்ல இருந்து அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங்க்கு போறாங்க. அப்ப டிடக்டிவ் அண்ட் இண்டக்டிவ் திங்கிங்னா என்ன அப்படின்னா, டிடக்டிவ்னா என்னன்னா ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஸ்பெசிபிக் ஸ்டேட்மெண்ட்க்கு நம்ம ஒரு கன்க்ளூஷனை கொண்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குழந்தை வந்து வீட்டுல வந்து கெஸ்ட் வந்திருக்காங்க. கெஸ்ட் வந்தும்போது அந்த வீடு வந்து ரொம்ப மெஸ்ஸியா இருக்கு. ஸோ நிறைய டாய்ஸ், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் மெஸ்ஸியா இருக்கு. ஸோ அப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வீடை வந்து நம்ம கிளீனா வச்சுக்கணும் ரிலேட்டிவ்ஸ் வரும்போது அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை வந்து ஜென்ரலா தான் அவங்க சொல்றாங்க வீடை நம்ம கிளீனா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா எது கிளீன், டோட்டலா வீடை கிளீன் பண்றதே கிளீன் தான். பட் ஆனா அந்த டாய்ஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதும் ஒரு கிளீனிங் ப்ராசஸ் தான், அதை நீட்டா வச்சுக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ அப்போ அந்த அந்த ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஸ்பெசிபிக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த குழந்தை வந்து கன்க்ளூஷனுக்கு வருது. என்ன வருது அப்படின்னா இந்த டாய்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணணும், அது எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வருது. டிடக்டிவ்ல இருந்து இண்டக்டிவ்க்கு வருது. அதே சாரி ஃப்ரம் ஜென்ரல் டு ஸ்பெசிபிக் வருது. இண்டக்ஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்பெசிபிக் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து ஜென்ரல் கன்க்ளூஷன்ஸ் டிரா பண்றது. இங்க வந்து இண்டக்ஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைங்க கிட்ட வந்து வீட்டுக்கு வந்த ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க, இல்ல ரைம் சொல்லி காமிங்க, இல்ல விஷ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா ரெஸ்பெக்ட் கொடுத்து விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த குழந்தை வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ரிலேட்டிவ்க்கு மட்டுமே விஷ் பண்ணாது. ஃபியூச்சர்ல யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாருக்குமே, எந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வராங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அதை வந்து விஷ் பண்ணும். ஸோ அப்போ ஜென்ரல் டு ஸ்பெசிபிக் டு ஜென்ரல் வந்து இண்டக்ஷன். டிடக்ஷன் வந்து ஜென்ரல் டு ஸ்பெசிபிக். ஒரு பெரிய விஷயத்துல இருந்து ஸ்பெசிபிக்கான ஒரு கன்க்ளூஷன் டிரைவ் பண்றோம் போது அது டிடக்ஷன் சொல்றோம். அதே இது ஸ்பெசிபிக்கான ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஜென்ரல் கன்க்ளூஷனுக்கு வரோம், பொதுவா எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும்னு சொல்றோம் அப்படின்னா அது இண்டக்ஷன். நெக்ஸ்ட் இமோஷனல் சோஷியோ டெவலப்மெண்ட். இமோஷனல் சோஷியல் டெவலப்மெண்ட்ல வந்து பேசிக்கா என்ன சொல்றாங்கன்னா பாடி இமேஜ், பியர் ரிலேஷன்ஷிப், பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஸ் பத்தி தான் பேசுறாங்க. பாடி இமேஜ்ல வந்து சம்டைம்ஸ் வந்து நமக்கு ராகிங் நடக்கும், இல்ல பாடி ஷேமிங் பண்ணுவாங்க. நிறைய வந்து இந்த மாதிரி டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாடி ஷேமிங் நிறைய இருக்கும். ஸோ கலர் வச்சுட்டு, ஸ்கின் கலர் வச்சுட்டு, பாடி ஷேப் வச்சுட்டு, அதே மாதிரி அவங்களோட வாக்கிங் ஸ்டைலு, கம்யூனிகேஷன் ஸ்டைல் இது எல்லாத்த வச்சுட்டும் வந்து ஷேமிங் வந்து இருக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி நம்மளே அந்த செல்ஃப் லவ்ல இருந்து விலகி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ அப்போ இங்க நம்மளை நாமளே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த செல்ஃப் லவ் இருந்துச்சு, செல்ஃப் டெவலப்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்க என்னதான் வந்து கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாலும் நமக்கு அது அஃபெக்டே ஆகாது. ஸோ அப்போ பாடி இமேஜ், அக்செப்டன்ஸ் ஆஃப் பாடி இமேஜ் கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி செல்ஃப் லவ் நிறைய இருக்கணும். நெக்ஸ்ட் பியர் ரிலேஷன்ஸ். பியர் ரிலேஷன்ஸ் சொல்லும் போது நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து இங்க குரூஷியலா ரோல் பிளே பண்ணுது. ஸோ இங்க வந்து நிறைய குழப்பங்கள் வரும். நமக்கு பேரண்ட்ஸோட சரியா கம்யூனிகேட் பண்ண முடியாது, என்ன நடக்குது அவங்க லைஃப்லன்றத சரியா ப்ராப்பரா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ அப்போ ஷேர் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இதே இது ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேம் டிஸ்டர்பன்சஸ், சேம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருக்கும்போது அவங்கெல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம இப்படி பண்ணி வெளியே வரலாம் இந்த விஷயத்துல இருந்து, இல்ல இதுதான் நம்ம கோலா இருக்கணும், நம்ம இதுக்கு இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் போடலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளே அவங்க நல்லாவே மோட்டிவேட் ஆவாங்க. மோட்டிவேட் ஆகி அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையை அவங்களே தீர்த்துக்கிட்ட ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்டும் வரும். அதே மாதிரி ஒரு ரீஅஷூரன்ஸ் கிடைக்கும், நம்ம மட்டும் கஷ்டத்துல இல்ல, எல்லாரும் கஷ்டத்துல தான் இருக்காங்க, ஆனா அவங்க வந்து மீண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க, நம்மளும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரீஅஷூரன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ பியர் ரிலேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா ரோல் பிளே பண்ணுது. இல்ல அப்படின்னா நம்ம ஐசோலேட்டட் சொசைட்டிக்குள்ள போயிருவோம். ஸோ ஐசோலேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷனிங் ஆக முடியாது. நெக்ஸ்ட் வந்து பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஸ். பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, என்ன பார்க்க போறோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து பார்ப்போம். இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டைல்னு ஒண்ணு இருக்கு, அத்தாரிட்டேரியன் இருக்கு, பெசிமிசிவ் இருக்கு, அன்இன்வால்வ்டு இருக்கு. ஸோ இந்த அத்தாரிட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது
இது வந்து ஒரு ஆட்டோகிராட்டிக்கான ஒரு பேரண்டிங் ஸ்டைல். இங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து முக்காவாசி நேரம் வந்து டெசிஷன்ஸ குழந்தைங்களுக்கு எடுத்துருவாங்க. அது ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட் மாரி. குழந்தைங்க வந்து சப்மிசிவா இருக்கணும். ஸோ அப்போ அவங்க அவங்க சொல்ற வழியில தான் குழந்தைங்க நடக்கணுன்ற மாரியான ஒரு ஒரு மோட வந்து கிரியேட் பண்ணிருது. ஸோ அது அத்தாரிட்டேட்டிவ்ல இருக்கு. ஸோ அப்ப நம்ம வந்து ஆல்ரெடி அந்த அ ஒரு தியரியில பார்த்தது மாரி, ஜேம்ஸ் மெரிக்கா தியரியில பார்த்தது மாரி, அ ஐடென்டிட்டி இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐடென்டிட்டி ஃபோர்க்ளோஷர் வந்துரும். அங்க வந்து நமக்கு எக்ஸ்ப்ளோரேஷனும் கம்மியா இருக்கு. கமிட்மெண்ட்டும் லோவா இருக்கு. எக்ஸ்ப்ளோரேஷன எக்ஸ்ப்ளோர் ஆக விடுறது கிடையாது. பேரண்ட்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் நம்மட்ட காமிப்பாங்க. அதே மாரி நம்மள கமிட்டடா ஆக்குறதுக்கான வாய்ப்பும் இருக்காது. ஸோ நமக்கு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோரே ஆகல. இதுதான் என் பாத்துன்னே நம்ம டிசைட் ஆகாதம்போது கமிட்மெண்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அப்ப ஐடென்டிட்டி ஃபோர்க்ளோஷர் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இங்க வந்து அத்தாரிட்டேட்டிவ்ல நெறைய இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அத்தாரிட்டேரியன் பேரண்டிங் ஸ்டைலு. அத்தாரிட்டேரியன் என்ன நடக்கும் அப்படின்னா, இதுதான் வந்து ஒரு பாசிட்டிவ் வே ஆஃப் பேரண்டிங் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல சைல்டோட எமோஷன்ஸ், நீட்ஸ், அதோட பிஹேவியர் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க பேரண்ட்ஸ். ஸோ அவங்கள டெசிஷன்ஸ் எடுக்க வைப்பாங்க. அவங்களோட எமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்து ரொம்பவே ஹெல்த்தியானதா இருக்கும். ரொம்ப பெசிமிஸ்டிக்காவோ, இல்ல அவங்கள வந்து கண்ட்ரோலிங்காவோ, ட்ராமாட்டிக்காவோ அவங்களோட பாண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்பவே ஒரு நேச்சுரலான ஹெல்த்தி பாண்டா இருக்கும். அத்தாரிடேரியன்ல. நெக்ஸ்ட் வந்து பெசிமிசம். பெசிமிசம்னு சொல்லும்போது எப்ப பாரு ஒரு கிரிட்டிக்கல் பேரண்டிங்கா இருக்கிறது. கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எதுக்குமே நீங்க சரியில்ல. எந்த ஒரு டாஸ்க்குமே என்னால பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கிரிட்டிக்கலி வேர்ட்ஸ் வந்து அஃபர்மேஷன்ஸ் வந்து நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் குடுக்கறதுனால அந்த குழந்தையோட செல்ஃப் டெவலப்மெண்ட் மொத்தமா உடைஞ்சு போயிரும். ஸோ அப்ப இது ஒரு டைப் ஆஃப் பேரண்டிங் ஸ்டைல். நெக்ஸ்ட் வந்து அன்இன்வால்வ்டு. அன்இன்வால்வ்ட்னா குறையும் சொல்றது கிடையாது, பாராட்டுறதும் கிடையாது. என்ன பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து விட்டுறது. ஸோ அவங்க நாளைக்கு ஒரு பிரச்சனை என் லைஃப்ல இந்த மாதிரி நான் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கேன், எனக்கு எனக்கு இதுக்கு என்னன்னு வழி சொல்லுங்க, இல்ல நான் எப்படி டீல் பண்ணி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கனாலும் அந்த பேரண்ட்ஸ் வந்து அவ்வளவா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது அன்இன்வால்வ்டு பேரண்டிங் ஸ்டைல். அப்ப இந்த இடத்துல எது பெஸ்டா இருக்கும் அப்படின்னா அத்தாரிட்டேரியன் தான் பெஸ்டா இருக்கும். இங்க இந்த அதர் த்ரீ ஸ்டைல்ஸ் வந்து அதுக்கேற்றது மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அடல்ட் ஏஜ்ல ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணும்போது வரும். நெக்ஸ்ட் சோஷியல் டெவலப்மெண்ட். சோஷியல் டெவலப்மெண்ட்னு சொல்லும்போது இங்க பேசிக்கா வந்து ரிலேஷன் ஃபார்மேஷன் பத்தி தான் பேசுறாங்க. அட்ரஸன் ஏஜ்ல வந்து நம்மளால வந்து ஒரு பவுண்டரி ஃபார்ம் பண்ண முடியாது. எது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், எது வந்து ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்ற அந்த பவுண்டரி வந்து தெரியாது. அந்த பவுண்டரி வந்து மெயின்டைன் பண்றதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ட்ரையாங்கிள் தியரி. ட்ரையாங்கிள் தியரியில வந்து 3 டைப்ஸ் ஆஃப் லவ் பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து ரொமான்டிக் லவ், நெக்ஸ்ட் வந்து கம்பானியன் லவ், தேர்ட் வந்து ஃபேட்டியஸ் லவ்னு சொல்றாங்க. இது இது எப்படி வந்து எந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்ல ஆக்ட் ஆகுதுன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ ரொமான்டிக் லவ் அப்படின்னா எந்த லவ் வந்து ரொமான்டிக் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கிடையாது, இது ரொமான்டிக் லவ் தான், இது ரொமான்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா எப்ப சொல்லலாம்னா, லைக்கிங்கும் இன்ஃபாக்சுவேஷன் இருக்கும்போது, ஜஸ்ட் அந்த பர்சன் எனக்கு பிடிச்சிருக்கு, இன்டிமசி இருக்கு. அதே இது பேஷன் இன்ஃபாக்சுவேஷன் இருக்கு, அவங்களோட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா இது ரொமான்டிக் லவ். அதே இது இன்ஃபாக்சுவேஷன் இருக்கு, அதே இது எம்டி லவ் இருக்கு அப்படின்னா, எம்டி லவ்னு சொல்லும்போது அவ்வளவா ஒரு கமிட்டட் பேஸ்க்குள்ளே நம்ம போல. இது இது வந்து எதையோ நோக்கி நம்ம வந்து கொண்டு போற ஒரு ஸ்டேஜ்க்கான ஒரு ரியலைசேஷன் இருக்காது இந்த எம்டி லவ்ல. இன்ஃபாக்சுவேஷன் சொல்லும்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணும். ஸோ அப்ப இங்க வந்து பேஷன் பிளஸ் கமிட்மெண்ட் சேரும்போது ஃபேக்சுவஸ் லவ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து லைக்கிங் அண்ட் எம்டி லவ். லைக்கிங்னா என்னது? அவங்க அந்த பர்சன புடிச்சிருக்குன்றது அர்த்தம். எம்ப்டி லவ்னு சொல்லும்போது, அங்க வந்து கமிட்மெண்ட்டா இருக்கணும்ன்றத சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த இது பேஷனோ, இல்ல இன்ஃபாக்சுவஸ் லவ்வோ வந்து அங்க இருக்காது. ஸோ அப்ப எம்ப்டி லவ்வும், லைக்கிங்கும் சேரும்போது, அங்க வந்து கம்பானியன்ட்டா மாறுறாங்க. இன்டிமேசி பிளஸ் கமிட்மெண்ட்ன்னு சொல்லும்போது, ஃப்ரெண்ட்ஸா மாறிர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஸா மாறும்போது நமக்கு லைக்கிங்கும், கமிட்மெண்ட்டும் இருந்தா போதும். நான் வந்து எனக்கு உன்ன புடிச்சிருக்கு, எனக்கு லைக் புடிச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, அது வந்து ரொமான்டிக்காவும் இருக்கக்கூடாது அப்படின்னும் போது, அது ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அதே இது ரொமான்டிக்கா கொண்டு போகணும், பேஷன் அதிகமா இருக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னும் போது அந்த இடத்துல அது ரொமான்டிக் லவ்வா மாறிடுது. இதே இது வந்து இது வெறும் பேஷன் தான் இருக்கு, பட் ஆனா எம்டி லவ்வா இருக்கு, பட் லைக்கிங் இல்ல அப்படின்னா அது வந்து ஃபேக்சுவஸ் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஃபாக்சுவேஷன் மாதிரி. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், லோன்லினஸ். ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து ரொம்ப குரூஷியலா ஏன் இங்க வந்து இம்பார்ட்டன்ட் யூத் பீரியட்னு சொல்றோம் அப்படின்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவங்களே வந்து பேசுறது மூலியமா ஈஸியா வெளியே வர முடியும். அதே மாதிரி ஐடென்டிட்டி டெவலப் பண்றதுக்கும் அவங்களுக்கு ஈஸியா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால வெளியே வர முடியும். இதே இது ஐடென்டிட்டி வந்து ஃபார்ம் பண்றது வந்து பேரண்ட்ஸ் கிட்டயோ, இல்ல எங்கர் அடல்ட்ஸ் கிட்டயோ, எல்டர் அடல்ட்ஸ் கிட்டயோ கேட்கும்போது அவங்களுக்கு சரியான இவங்கள பத்தின புரிதல் இருக்காது. ஸோ நம்ம ஸ்டேஜ்லயே நம்ம கூடயே இருக்கிற ஆட்கள் ஃபேஸ் பண்ற டிஃபிகல்டிஸோட அவங்க வந்து ஐடென்டிட்டி ஃபார்ம் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹையர் லெவலுக்கு ஹெல்ப் பண்ணது யூத் ஸ்டேஜ்ல.
நெக்ஸ்ட் வந்து லோன்லினஸ். இந்த இது எதுவுமே நம்மளால பண்ண முடியல, எனக்கு ப்ராப்பரா கம்யூனிகேஷன் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா லோன்லினஸ் வந்து கிரியேட் ஆயிரும். செல்ஃப் ஐசோலேஷன் நம்மளே பண்ணிப்போம். அடுத்து வந்து ஃபர்தரா யார்கிட்டயுமே வந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம அமைச்சுக்க முடியாத அளவுக்கு நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ லோன்லினஸ். ஸோ இதோட யூனிட் 1 and 2 முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் 1 யூனிட் 1 and 2 பார்த்தோம். இதுல வந்து கான்செப்ட் ஆஃப் யூத்னு சொல்லும்போது ஒரு 15ல இருந்து 25 ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க வந்து நம்ம யூத்னு சொல்றோம். அது யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கேட்டகரி. ஸோ அப்போ அடலசென்ஸ்ல மிடில் அடலசென்ஸும் ஏர்லி அடல்ட்ஸ் இவங்க 2 பேரும் ஜாயிண்ட் ஆகி வர்றதுதான் வந்து யூத் அப்படின்னு சொல்றாங்க, 15 to 25. நெக்ஸ்ட் இது மோஸ்ட்லி வந்து இது அடலசன் ஏஜ்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இளமை பருவத்தில் இருக்கிறவங்க தான் அந்த யூத் ஸ்டேஜ்ல இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருப்பாங்க அப்படின்னா அவங்க பவர்லெஸ் அண்ட் வல்னரபிளா இருப்பாங்க. பவர்லெஸ்ன்னு சொல்லும் போது ஏன்னா டிபெண்டா ஆயிடுறாங்க. எப்ப டிபெண்ட் ஆகுறோமோ அப்பவே நமக்கு பவர் போயிருது, வல்னரபிள் ஆகிரும். ஸோ இப்போ பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது அவங்களோட டெசிஷன்ஸ் தான் வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணுது அவங்க லைஃப்ல ரேதர் தேன் தேர் ஓன் டெசிஷன்ஸ். நெக்ஸ்ட் கிரியேட்டிவ் ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஏன்னா அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் இப்பதான் நல்லா டெவலப் ஆகும்போது நிறைய ஐடியாஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டிபெண்டா இருப்பாங்க பேரண்ட்ஸ் கிட்டன்றதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் சோஷியோ கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் சொல்லும்போது ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் வச்சு அந்த சோஷியோ கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து குரோனோ சிஸ்டம்னு சொல்லும்போது இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ஏஜ் வச்சு டெவலப்மெண்ட் ஆகுறது எப்படின்றத பார்த்தாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 to 20 ஏஜ் இருக்கு அப்படின்னா அந்த 20 ஏஜ் வந்து மிடில் அடலசென்ஸ் சொல்றோம். அந்த மிடில் அடலசென்ஸ்ல வந்து அந்த ஏஜுக்குரிய டெவலப்மெண்ட் அவனுக்கு இருக்கா அப்படின்னு பாக்குறது குரோனோ சிஸ்டம். ஸோ அப்ப அந்த ஏஜுக்குள்ள டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னா ப்ராப்பரா டெவலப்மெண்ட் நடக்கல அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் மைக்ரோ சிஸ்டம் சொல்லும்போது ஃபேமிலி, அதுக்கப்புறம் வந்து சிக்னிஃபிகண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், கேர் கிவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து மைக்ரோ சிஸ்டம்குள்ள வந்துடுவாங்க. ஸோ மைக்ரோ சிஸ்டம்ல வந்து நம்ம அப்பதான் வந்து ஒரு அவுட்டர் வேர்ல்டோட ஒரு ஃபர்ஸ்ட் எட்ஜ் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ அவுட்டர் வேர்ல்டுன்னு சொல்லும்போது நம்ம ஃபேமிலி சோஷியலைசேஷன் சொல்லுவோம் அவுட்டர் வேர்ல்டுனாலே. ஸோ அப்போ எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஹுட் இந்த மாதிரி ஆரம்பிக்குது. ஸோ இதுல இருந்து தான் நம்ம அடுத்து வந்து மற்றவங்ககிட்ட எப்படி பேசி பழகணும், இந்த அவுட்டர் வேர்ல்டு எப்படி நம்ம வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்றத கத்துக்கிறோம். ஸோ அப்போ அதை கத்துக்கிற ஃபேஸ் வந்து மேக்ரோ. ஃபேமிலி மெம்பர்ஸோட நம்ம இன்டராக்ட் பண்ற ஃபேஸ் வந்து மைக்ரோ. நெக்ஸ்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல யூத் வச்சு பார்க்கணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன்ஸ் யூத்தா தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ப்ரொடக்டட் அண்ட் நேச்சர்டு ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் இருக்கும்போது அந்த பாப்புலேஷன் தான் கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டை டிசைட் பண்ணும். ஸோ அப்போ கண்ட்ரி வந்து ப்ரொடக்டிவ் அண்ட் நேச்சர்டு ஒரு சிட்டிசன் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு நீடு வந்து அந்த கண்ட்ரிக்கு இருக்கு. நெக்ஸ்ட் லீகல் பர்ஸ்பெக்டிவ்ல வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா டெவலப்மெண்ட்டுக்குன்னு அவங்க பேசல, அதே வந்து ஒரு கிரிமினல் பிஹேவியர்னு பார்த்து பேசும்போது இந்த லீகல் பர்ஸ்பெக்டிவ் வருது. எங்க வருது அப்படின்னா 18 இயர்ஸ்க்கு கீழே யாராவது கிரைம் கமிட் பண்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஜுவைனல் டெலிக்வென்ட்னு சொல்றாங்க. அவங்களுக்கான ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸோ இல்ல கிரிமினல் ட்ரீட்மெண்ட்டோ வந்து வேற மாதிரி இருக்கு. அது எப்படி இருக்குன்னா மோஸ்ட்லி வந்து செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ஒரு ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும். அது ரீல் மாதிரி தான் இருக்கும். தன்னைத்தானே தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு இந்த தப்பு பண்ணோம், இதுல இருந்து இன்னும் வெளியே வரணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு தான் வந்து அந்த ஜுவைனல் டெலிக்வென்ட் ஹோம்லாம் இருக்கு. அது வந்து நார்மலா இருக்கிற ஜெயில் செட்டப்ல இருக்காது. நெக்ஸ்ட் வந்து மினிமம் ஏஜ் ஆஃப் கிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வந்து இந்த ஜுவைனல்னு சொல்றாங்க, பிலோ த ஏஜ் ஆஃப் 18. நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி ஆஃப் யூத்ன்றதை இங்க குரூஷியலா ரோல் பிளே பண்ணுது. நம்ம யாருன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம அடுத்து என்ன மாதிரி லைஃப் லீட் பண்ண போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம எடுக்கிற டெசிஷன் வந்து இந்த ஸ்டேஜ்ல தான் எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து லேட் அடல்ட்லயோ மிடில் அடல்ட்லயோ நம்ம எடுக்க மாட்டோம். அதே மாதிரி குழந்தையா இருக்கும்போது எடுத்தது வந்து எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் ஆகி எடுத்துருப்போன்றதும் தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஐடென்டிட்டி ஆஃப் யூத் வந்து இந்த ஏஜ்ல தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும் கமிட்டடா இருக்கிறதுக்கும் ஒரு தகுந்த ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த ஐடென்டிட்டினா என்ன அப்படின்னா இன்டர்னல் செல்ஃப் கன்ஸ்ட்ரக்டட் கேரக்டர்னு சொல்றாங்க. இன்டர்னலி செல்ஃப் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லும்போது நமக்கு நாமளே அமைச்சுக்கிட்ட ஒரு கட்டமைப்பு தான். அந்த கட்டமைப்பு வந்து எது மூலியமா நடந்திருக்கும் அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேஷன் கமிட்மெண்ட் மூலியமா நடந்திருக்கும். நிறைய தியரிஸ் வந்து அதை பத்தி பேசுறாங்க, எப்படி நம்ம அந்த விஷயத்த கட்டமைச்சுக்கிறது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் இந்த ஐடென்டிட்டி பத்தி பேசுறது யாரு அப்படின்னா எரிக்சன் தான் பேசியிருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்லிருப்பாருன்னா ஐடென்டிட்டி விசஸ் ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன் பத்தி பேசியிருப்பாரு.
ஐடென்டிட்டி விசஸ் ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன் சொல்லும்போது இந்த ஸ்டேஜ்ல சக்சஸ்ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு ஐடென்டிட்டி ஃபார்ம் பண்ணிருக்கணும். ஐடென்டிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்ம யூத் ஸ்டேஜை வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஐடென்டிட்டி ஃபார்ம் பண்ணல அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல அப்படின்றது. ஸோ அப்போ சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல அப்படின்னா ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன் வரும். நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்றதும் இந்த ஏஜ்ல தான் குருஷியலா இருக்கு. ஸோ அப்போ ரிலேஷன்ஷிப் பெட்டரா ஃபார்ம் பண்ணிட்டோம், அந்த இடத்துல நம்ம நல்லா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இன்டிமெசி டெவலப் ஆகும். இதே எது தோத்துட்டோம், இல்ல ரிலேஷன் ஃபார்ம் பண்ண முடியல, அந்த கெப்பாசிட்டி டெவலப் பண்ண முடியல அப்படின்னா ஐசோலேஷன்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஜேம்ஸ் மெரிக்கா தியரி ஆஃப் ஐடென்டிட்டி ஸ்டேட்டஸ். எரிக்சன் தியரியில இருந்து ஃபார்ம் ஆனதான் இவங்களோட தியரி. ஸோ இங்கே வந்து ஹை எக்ஸ்ப்ளோரேஷன் லோ எக்ஸ்ப்ளோரேஷன் பத்தி பேசுறாங்க, அதே மாதிரி ஹை கமிட்மெண்ட் லோ கமிட்மெண்ட் பத்தி பேசுறாங்க. இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் கமிட்மெண்ட் இது ரெண்டு தான் நம்மளோட ஐடென்டிட்டியை டெவலப் பண்றக்கூடிய ஒரு மெயின் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ஹை எக்ஸ்ப்ளோரேஷன் அதே மாதிரி ஹை கமிட்மெண்ட் இருக்கிற ஆட்கள் வந்து ஐடென்டிட்டி அச்சீவ்மெண்ட் பெட்டரா இருக்கும். கமிட்மெண்ட்டும் இருக்கு, நல்லா வந்து அலசி ஆராய்ஞ்சிட்டாங்க, இந்த விஷயம் தான் எனக்கு சரியா வரும், இது எனக்கு சரியா வராதுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு எக்ஸ்பிளேஷன் இருக்கு. அதே மாதிரி அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த விஷயத்துக்கு எஃபர்ட் போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னா ஐடென்டிட்டி அச்சீவ்மெண்ட். அதே இது கமிட்மெண்ட் வந்து அதிகமா இருக்கு, எக்ஸ்ப்ளோரேஷன் கம்மியா இருக்கு. கமிட்மெண்ட் வந்து இந்த விஷயம் தான் நான் பண்ணணும்ன்ற இருக்கேன், ஆனா நான் இது எக்ஸ்ப்ளோரே ஆகலை, என் கண்ணு முன்னாடி எது தெரிஞ்சிச்சோ அதை நான் அப்படியே எடுத்து கமிட்டடா நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஐடென்டிட்டி டிஃப்யூஷன் ஆயிரும். ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால அந்த ஒரு பதவியில இருந்து அடுத்த பதவிக்கு போக முடியாது. ஸோ போக முடியாம இருக்கும்போது நம்மளால வந்து ஐடென்டிட்டி வந்து ப்ராப்பரா ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து டெவலப் ஆக முடியாது. ஸோ ஐடென்டிட்டி டிஃப்யூஷன் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து கமிட்மெண்ட் வந்து லோவா இருக்கு, எக்ஸ்ப்ளோரேஷனும் லோவா இருக்கு அப்படின்னா இங்க பேரண்ட்ஸ் வந்து ரோல் பிளே பண்றாங்கன்னு அர்த்தம். எக்ஸ்ப்ளோரேஷனும் இல்ல கமிட்மெண்ட்டும் இல்லைன்னா அவங்க லைஃபை வந்து அடுத்து எக்ஸ்ப்ளோரே பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அப்ப இந்த இடத்துல ஐடென்டிட்டி ஃபோர் க்ளோஷர் ஆயிருது. அதாவது சுத்தி இருக்கிறவங்க என்ன ஐடென்டிட்டி அவங்க கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஐடென்டிட்டியை இவங்க எடுத்து கிரியேட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து கமிட்மெண்ட் லோ ஹை எக்ஸ்ப்ளோரேஷன். கமிட்மெண்ட் கம்மியா இருக்கு, எக்ஸ்ப்ளோரேஷன் அதிகமா இருக்கு, நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, எல்லாமே தேடியாச்சு, ஆனா கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னா ஐடென்டிட்டி மொரட்டோரியம். ஐடென்டிட்டி மொரட்டோரியமோட அடுத்த ஸ்டேஜ் தான் ஐடென்டிட்டி ஃபோர் க்ளோஷர்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு நாமளே வந்து ஐடென்டிட்டி ஃபார்ம் பண்ண முடியல, அதை நோக்கி போக முடியல அப்படின்னா பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை நோக்கி போயிட்டு இருப்போம். ஸோ இதுதான் வந்து ஜேம்ஸ் மெரிக்கா தியரி ஆஃப் ஐடென்டிட்டி ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டின்னு சொல்லும்போது கிளாஸ், ஜெண்டர், ரிலீஜன், எத்னிசிட்டி இதனாலும் பேசப்படுது. இது போக நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட ஐடென்டிட்டியை டிசைட் பண்ணும். எவ்ரிடே சுச்சுவேஷன்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது, அதே மாதிரி எந்த இடத்துல ஒர்க் பண்றோம், ஒர்க் பிளேஸ், நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மாரல் வேல்யூஸ், இது எல்லாமே வந்து ஐடென்டிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். பட் மெயினா சொசைட்டியல் ஆஸ்பெக்ட்ஸ்னு பார்க்கும்போது கிளாஸ், ஜெண்டர், ரிலீஜியன், எத்னிசிட்டி. கிளாஸ்னு சொல்லும்போது சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் தான் மீன் பண்றோம், ஹை, லோ அண்ட் மிடில் கிளாஸ். ஸோ அப்போ இங்க வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்றது மாதிரி ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் பிஹேவியரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்கு. ஸோ அப்போ அந்த ஜெண்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது, நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது, நெக்ஸ்ட் ஜெண்டர். ஜெண்டர்ல வந்து இப்போ மேல் ஃபீமேல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான சடன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதை டெவலப் பண்ணணுன்ற சொசைட்டி வந்து நினைக்கும். அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுமே வந்து அந்த பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நம்ம டெவலப் பண்ணணும், இல்லைன்னா நமக்கு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, சோஷியல் அக்செப்டன்ஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை நோக்கி போயிட்டு இருப்போம். பட் ஒரு கட்டத்துல அதையும் மாற்றக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா மாத்தி தான் ஆகணும். ரிலீஜன்ல என்ன இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிச்சுவல்ஸ் வந்து ப்ராக்டிஸிங் இருக்கும். அவங்க இந்த வேதே ஸ்பீச், இந்த வேதே திங்க், இது எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ரிலீஜியன்ல. அவங்க ஒரு அப்டிக்கல் வரும்போது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில எந்த மாதிரி யோசிக்கிறாங்க, ரெசிலியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, இது எல்லாமே வந்து ரிலீஜன் கண்டிப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து எத்தனிசிட்டின்னு சொல்லும்போது எந்த கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ல இருந்து நம்ம வந்திருக்கோம், என்ன ரேஸ் நம்மளோடது, இது எல்லாமே வந்து நம்மளோட ஐடென்டிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ வேர்ல்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஹியூமன்ஸ் சொல்லும்போது இந்தியன்ஸ் டிஃபரா பிஹேவ் பண்றோம், ஆப்பிரிக்கன்ஸ் டிஃபரா பிஹேவ் பண்றோம், அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து டிஃப்ரெண்டா மக்கள் வந்து பிஹேவ் பண்றாங்க. இது ஏன் அப்படின்னா நம்மளோட எத்தனிசிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ்னாலதான் அந்த டிஃபரன்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யூத். டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யூத்னு சொல்லும்போது ஒவ்வொரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் எடுத்து பேச வேண்டியதா இருக்கு. ஸோ அப்போ இங்க வந்து பிசிக்கல், காக்னிட்டிவ், இமோஷனல், மாரல், சோஷியல், ஸ்பிரிச்சுவல், இந்த 6 ஆஸ்பெக்ட்லுமே நம்ம டெவலப்மெண்ட்டை காமிச்சாதான் நமக்கு வந்து யூத் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்கும்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம வந்து அன்சக்சஸ்ஃபுல்லா தான் இருப்போம், மறுபடியும் நம்ம அந்த சுத்தின இடத்துக்கே வந்துடுறது மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பிசிக்கல்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு சடன் ஏஜஸ் இருக்கும், அந்த ஏஜுக்கு ஏற்றது மாதிரியான பாடி டெவலப்மெண்ட் இருக்கும், அதை டெவலப் பண்ணணும். நெக்ஸ்ட் காக்னிட்டிவ்னு சொல்லும்போது நம்மளோட திங்கிங் கெப்பாசிட்டி, அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங், இண்டக்டிவ், டிடக்டிவ், இது எல்லாமே பேசுறாங்க. ஸோ அப்போ இந்த காக்னிட்டிவ்ல ஏன் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் வரணும் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் வரும்போது தான் நம்ம வந்து ஃபீலிங் டைப்ல இருந்து திங்கிங் டைப்புக்கு மாறுவோம்.
ஃபீலிங் டைப்ல தான் அன்ன வரைக்கும் இருந்திருப்போம். ஒரு குழந்தை வந்து அம்மா திட்டினோனே அழுதுரும். ஆனா அம்மா எதுக்கு திட்டினாங்க, அதோட பர்பஸ் என்ன, நம்மள நல்லதுக்கு தானே திட்டினாங்க அப்படின்ற அந்த ஒரு யோசிக்கிற ஒரு சக்தி வந்து நமக்கு இருக்காது. ஏன்னா நம்ம இமோஷனல் லெவல்ல ஆக்ட் ஆகிட்டு இருப்போம். நம்மளோட சிந்தனை வந்து இமோஷன்ஸ் லெவல்ல தான் ஆக்ட் ஆகும். ஒருத்தவங்க என்ன பேசிட்டாங்க, ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே நம்ம இமோஷனலி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனா இந்த அடலசன் ஏஜ்ல அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் நமக்கு டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து திங்கிங் டைப்புக்கு போயிருவோம். இந்த திங்கிங், ஃபீலிங், இன்ட்யூட்டிவ் டைப்லாம் யார் சொன்னா அப்படின்னா கால் யூங் சொல்லியிருப்பாரு. அவரோட சைக்கோ டைனமிக் தியரியில சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல ஏன் நம்ம திங்கிங் டைப்புக்கு போகணும் அப்படின்னா நெக்ஸ்ட் லைக் ஃபர்தரா நம்ம ரிலேஷன் ஃபார்ம் பண்ண போறோம். இந்த ரிலேஷன் ஃபார்ம் பண்ணும்போது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ட்ரஸ்ட் இஷ்யூஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி அப்படி வரும்போது நம்ம இமோஷனலி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த அந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆகுறதுக்கு நம்மளே காரணமாயிருவோம். ஸோ அப்போ திங்கிங் டைப்ல யோசிச்சோம் அப்படின்னா எதுக்காக அப்படி பிஹேவ் பண்றாங்க, அவங்களோட பர்பஸ் என்ன, அன்னைக்கு என்ன நடந்துச்சு, எதனால இப்படி நடக்குது, ஓகே இதுதான் சொல்லிட்டு அந்த அக்செப்டன்ஸ் வந்து நமக்கு நல்லாவே நமக்கு டெவலப் ஆக முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இமோஷனல் சொல்லும்போது இந்த இடத்துல இமோஷனல் இன்டெலிஜென்ஸை பத்தி பேசுறாங்க. இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஒர்க் பிளேஸ்லயும் சரி, பர்சனல் லைஃப்லயும் சரி, நிறைய இடத்துல இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். எப்பெல்லாம் வந்து இது குரூஷியலா யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப குரூஷியலா மெயின்டைன் ஆகுது. சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ்ல மற்றவங்களோட இமோஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளோட இமோஷன்ஸை கம்யூனிகேட் பண்றதுக்கு, அவங்க அவங்களோட நான் வெர்பல் கியூஸ்ல இருந்தே அவங்க என்ன மாதிரியான இமோஷன்ஸ், என்ன மாதிரியான டே கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை லைவ்லியா வச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த விஷயம் வந்து ஷேரிங் கூட இல்லை, இமோஷன் ஷேரிங் கூட இல்லை, ஏன் சோகமா இருக்கணும் கூட நம்ம கேட்கல அப்படின்னா அந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்றதுக்கான கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அப்போ இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து மாரல் வேல்யூஸ்னு சொல்லும்போது நமக்கு அந்த கான்சியன்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கணும். யாரு இருந்து நமக்கு வந்து இது சரி இது தப்புன்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. பட் இப்ப வந்து அந்த யார் இருந்தாலும் இல்லைனாலும் நமக்குள்ள நம்ம வந்து இது சரி இது தப்புன்ற ஒரு ஆஸ்பெக்ட்ஸை வந்து எடுத்துட்டு போயிடணும். நெக்ஸ்ட் வந்து சோஷியல்ல என்ன சொல்றாங்கன்னா லைக் கண்ட்ரியோட ஆஸ்பெக்ட்ஸ் தான் பாக்குறாங்க. யூத் டெவலப் ஆனாங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஒரு டோட்டல் பாப்புலேஷனை டெவலப் ஆகும்போது நம்மளால வந்து பெட்டரா சொசைட்டியை லீட் பண்ணி கொண்டு போக முடியும், கண்ட்ரியை லீட் பண்ணி கொண்டு போக முடியும்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஏன் ஸ்பிரிச்சுவலை கொண்டு வராங்க, யூத் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டேஜ்ல தானே இருக்காங்க, அதுக்குள்ள அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து அவங்களால பண்ண முடியுமா, கோத்ரூ பண்ண முடியுமா அப்படின்னா இங்க வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டேஜ்லயே வந்து அவங்க வந்து செல்ஃபை பத்தியும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா எனக்கு என்ன பிடிக்குது அப்படின்றத நோக்கி தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஸோ அப்போ எனக்கு என்ன பிடிக்குது, எது பிடிக்காது, எது வரும்ன்ற அந்த எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ்லயே ஒரு கட்டம் வந்து எப்படி கொண்டு போகும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் பேசிங் வேர்ல்ட்ல நான் இன்ஃபுளுன்ஸ் ஆக விரும்பல, இதுல இருந்து நான் ஸ்டெப் அவுட் பண்ணி எனக்குன்னு ஒரு பீஸ்ஃபுல் பார்த்து நான் தேர்ந்தெடுக்க போறேன் அப்படின்னா அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதாவது இன்னர் டீப்பர் லெவல் ஆஃப் அனாலிசிஸை டெவலப் பண்ணிட்டு ஹையர் இன்க்ரீஸ்டு சென்ஸ் ஆஃப் செல்ஃப் இருக்கிறது தான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு ஹையர் பவர் இருக்கு, நமக்கு மேல ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அதுதான் லீட் பண்ணிட்டு இருக்கு. பட் ஆனா என்னோட அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், வே ஆஃப் லிவிங் வந்து ரொம்பவே நம்மளோட சொசைட்டியை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. ஸோ அப்போ நான் கரெக்டா இருக்கணும்னு இருக்க ஆரம்பிக்கிறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ அப்போ இந்த இடத்துல அந்த அனாலிசிஸ் வந்து டூ த எக்ஸ்ட்ரீம் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஸ்பிரிச்சுவாலிட்டி டெவலப்மெண்ட் வந்துடும். நெக்ஸ்ட் டெவலப்மெண்டல் டாஸ்க்ல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பாடி டெவலப்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணணுன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பியர் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும், ஸ்டேபிளா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. ப்ராப்பரான்றதை விட ஸ்டேபிளா மெயின்டைன் பண்ணணும், அந்த குரூப் வந்து ப்ரொடக்டிவா இருக்கணும்னு சொல்றோம். ஸ்டேபிளா ஏன் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட ஐடென்டிட்டி வந்து டிஃப்யூஸ் ஆயிரும். அதே இது எல்லா இடத்துலயும் ஒரே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்மளோட ஐடென்டிட்டி வந்து எல்லா இடத்துலயும் அந்த ஒரே மாதிரி மெயின்டைன் பண்றது மூலியமா நம்மளை பத்தி நம்மளே தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்டிவ் பியர் ரிலேஷன்ஷிப்னு சொல்றாங்க. ப்ரொடக்டிவ் பியர் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து வெளியே வரது மாதிரியான ஒரு ரிலேஷன்ஸா இருக்கணும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ்குள்ள கூட்டிட்டு போற மாதிரியான ரிலேஷன்ஸா இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் சென்ஸ் ஆஃப் பர்சனல் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணணும். அப்ப இந்த பர்சனல் ஐடென்டிட்டியை நோக்கி தான் நம்ம பாதியே இருக்கணும். யூத் ஸ்டேஜ்ல வந்தாச்சு, நம்ம ஸ்கூல் படிக்கிறோம், ஸ்கூல்ல போர்டு எக்ஸாம்ஸ் வருது, 10th பாஸ் பண்ணணும், 12th பாஸ் பண்ணணும், அதுல நல்ல மார்க் எடுக்கணும், நம்ம அதுக்கப்புறம் நல்ல காலேஜ் போகணும். இதுலயே நம்ம போனோம் அப்படின்னா நம்மளால ப்ராப்பரான ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி மெயின்டைன் பண்ண முடியாது. அப்ப இந்த மிடில் அடலசன்ட் ஏஜ்ல இருந்தே ஐடென்டிட்டி எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ அது சைட் பை சைட்ல ஓடிட்டு இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்கும் சைட் பை சைட்ல ஓடிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து மீட் டிமாண்ட்ஸ் ஆஃப் இன்க்ரீசிங்லி மெச்சூர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து பண்ணணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க, ரிசர்ச் பண்றதுக்கா சரி, பேப்பர் ப்ரெசென்ட் பண்றதுக்கும் சரி, அதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு, எம்சி பண்றதுக்கு, இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை எடுத்து நம்ம ஸ்கூல் டைம்ல எடுத்து பண்ணா தான் நமக்கு இது வருது இது வராதுன்றது தெரியும். ஸ்கூலை விட்டுட்டு நம்ம வெளியில போய் எக்ஸ்ப்ளோர் ஆகணுன்ற அவசியமே கிடையாது. வேற வேற ஊர்கள் போய் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ஆக்குபேஷனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரணுன்றது கண்டிப்பா கிடையாது. காலேஜ் டைம்லயோ இல்ல ஸ்கூல் டைம்லயோ வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணி அது மூலியமா நமக்கு ஒரு லேர்னிங் நடக்கும் இல்லையா? சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம யோசிச்சு வச்சுக்கலாம். இது இது எனக்கு வருது, இதை நம்ம எங்கேயாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது அன்சக்சஸ்ஃபுல்லா போகுது, நல்லா போகல அப்படின்னா அது ஒரு லேர்னிங் எடுத்துட்டு அதை எப்படி டெவலப் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி கண்டிப்பா இருக்கணும். Next, meet demands of increasingly mature roles and responsibilities. மெச்சூர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம அண்டர்கோ பண்ணணுன்றதையும் பார்த்தாச்சு. அடுத்து வந்து ரீநெகோஷியேட் ரிலேஷன்ஷிப் வித் பேரண்ட்ஸ் அண்ட் கேர் கிவர்ஸ். ரீநெகோஷியேட் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னா, நம்ம குழந்தையில நம்ம எந்த மாதிரி நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்ட அட்டாச் ஆயிருந்தோமோ அந்த அட்டாச்மெண்ட் வந்து அட்லசன் ஏஜ்ல இருக்காது. அட்லசன் ஏஜ்ல வந்து நம்ம தள்ளி போயிட்டு இருக்கோம் பேரண்ட்ஸை விட்டுட்டு. பட் ஆனா அவங்க தான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு நம்மளை பத்தின ஒரு அறிவு இருக்கு அப்படின்னா அது வந்து பேரண்ட்ஸுக்கு தான் அதிகமா இருக்கும் நமக்கு இருக்கிறத விட. ஏன்னா அவங்க தான் வளர்த்துருக்காங்க. ஸோ அப்போ நம்மளோட பிஹேவியர், எந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப சோகமா இருப்போம், எந்த இடத்துல ரொம்ப ஹாப்பியா இருப்போம்ன்றது வந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப ரிலே ஆகி இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கண்டிப்பா சொல்யூஷன்ஸ் கிடைக்கும், ரீஅஷூரன்ஸ் கிடைக்கும். இதே ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஸ்ட்ராக்டிங்கா இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ அப்போ பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம ரீநெகோஷியேட் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஃபார்ம் பண்றது மூலயமா நம்மளால வந்து ஒரு பெட்டரான ஒரு சொல்யூஷன்ஸ் மேக்கிங் கெப்பாசிட்டியை டெவலப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து அடாப்ட் அ பர்சனல் வேல்யூ சிஸ்டம். பர்சனல் வேல்யூ சிஸ்டம் சொல்லும் போது கான்ஷியன்ஸ் தான் பத்தி பேசுறாங்க. ஸோ அப்ப யாருமே இருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியம் நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ அப்ப வேல்யூ வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்ப இந்த வேல்யூ எல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது மூலமா என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் கெப்பாசிட்டிக்குள்ள போயிடும். ஸோ அப்ப அந்த வேல்யூ டெவலப் பண்றது மூலியமா இது நடந்தா கரெக்ட், இது நடந்தா சரி, இது நடந்தா தப்பு, இப்படி நடந்தாதான் நம்ம வந்து சொசைட்டில நல்ல ஒரு பேர் எடுக்க முடியும், இந்த மாதிரி நடந்தா நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அந்தந்த இடத்துக்கு போய் நம்ம யோசிக்கலாம். அந்த உட்கார்ந்த இடத்துல இருந்தே நம்ம யோசிக்கிறோம், இவ்வளவு தூரத்துக்கு யோசிக்கிறோம். அப்படி யோசிக்கும் போது அந்த அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் வந்து அதிகமா நமக்கு டெவலப் ஆயிருது. இங்க ஏன் வந்து யூத்ல செல்ஃப் ஐடென்டிட்டி பத்தி எக்கச்சக்கமா பேசுறாங்க அப்படின்னா கார்ல் ராஜர்ஸோட ஒரு தியரி நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். அவர் வந்து ஆர்காஸ்மிக் வேல்யூங் ப்ராசஸ்னு ஒன்று சொல்லியிருப்பாரு. ஆர்காஸ்மிக் வேல்யூ ப்ராசஸ்னா என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து குழந்தையில இருந்து ஒருத்தன் வந்து வளர்ந்து ஒரு ஆக்குபேஷனை சூஸ் பண்ணி போறான். பட் ஆனா அந்த ஆக்குபேஷன் வந்து காலப்போக்கில் அவன் சூஸ் பண்ணிட்டு அவனுக்கான ஒரு பேஷன் வந்து வேற எங்கேயோ இருக்கு. ஆனா இல்ல பேஷனே இல்ல, எந்த கோர்ஸ்னாலும் சரிதான் நான் நல்லா தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கான். ஸோ பேஷன்லெஸ்ஸா இருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஏதோ ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸோ இல்லை ஐடி ஃபீல்டோ ஏதோ ஒரு ஃபீல்டுக்குள்ள போயிடுறாங்க. பட் ஆனால் அவங்களோட பேஷன் வந்து வேற என்னவா இருக்கு, இல்லை ஒரு சில பேருக்கு பேஷனே இல்லை, ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ பேஷன் வேறையா இருக்கிறவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே பெரிய ஸ்ட்ரகிளா இருக்கும். ஏன்னா அவங்க இருக்க வேண்டிய இடம் வந்து வேற இடமா இருக்கு, அவங்க இருக்கணும்னு நினைக்கிற இடம் வேற இடமா இருக்கு, இருக்கிற இடம் வேறையா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எவ்ரிடே அவங்க கோத்ரூ பண்ற அவங்களுக்கு வர டாஸ்கே வந்து பெரிய பெரிய லெவல் டாஸ்கா இருக்கிற மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கிறது மாதிரி ஃபீல் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஐடென்டிட்டியை டெவலப் பண்ணலாம். ஐடென்டிட்டியை டெவலப் பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரியான ஐடென்டிட்டி டெவலப் ஆகும் அப்படின்னு எது மூலியமா டெவலப் ஆகும் அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேஷன் மூலியமா தான் டெவலப் ஆகும். ஸோ அப்போ கண்டிப்பா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்மளால வெளியே வந்துதான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் நம்மளால இருக்க முடியாது. வெளியே வந்துதான் ஆகணும் போது மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் கிரக்ஸ்ல இருந்து. ஸோ மறுபடியும் எப்படி ஸ்டார்ட் பண்றது, என்னோட லைக்னஸ் என்ன, டிஸ்லைக்ஸ் என்ன, எனக்கு எது வரும், எனக்கு எது வராது, இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது வந்து நம்ம ஒரு 30 வயசு 40 வயசுக்கு அப்புறம் திருப்பி வந்து மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் ஆகி போறது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதே எனக்கு எந்த ஐடென்டிட்டியும் கிடையாது, எங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்க, இல்ல இதுதான் நல்ல வேலை, நல்ல ஒரு ஏர்னிங் உள்ள வேலையா இருக்கு, அதனால நான் வந்துட்டேன் அப்படின்னும் போது கண்டிப்பா ஒரு 60 வயசு இல்ல 50 வயசுலயே ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ்லயே கூட நமக்கு உறுத்தும், இது எனக்கான பாதை இல்லை, எனக்கான பாதை எது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஒரு இன்ஜினியரிங் படிச்ச ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு 37 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு அவங்களோட 37th ஏஜ்ல திருப்பி வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்துட்டாங்க. அக்ரிகல்ச்சர் பண்றதா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நல்ல லேக்ஸ்ல ஏர்ன் பண்ணிட்டு இருந்த ஆள் வந்து அந்த வேலையை விட்டுட்டே வந்துட்டாங்க. எதனால அப்படின்னா நமக்கு வந்து உள்ள இருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம இழுத்துக்கிட்டே இருக்கும். நமக்கான ஃபீல்ல நம்ம இல்லை அப்படின்னா அந்த உள்ள இருக்க ஃபோர்ஸ் வந்து நம்மளை வந்து புல் டவுன் பண்ணும்போது நம்மளால பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, நம்மளால ஃப்ளை பண்ண முடியாது. கீழே இருந்து ஏதோ ஒரு விஷயம் கீழே இழுத்துட்டு இருக்குன்னு போது நம்மளால பறக்க முடியுமா, முடியாது. ஸோ அப்போ இந்த இடத்துல அந்த ஆர்கானிக் வேல்யூங் ப்ராசஸ் சொல்றாங்க.
இருப்பாங்க. நமக்கு எதை நோக்கி நம்ம போகணும்னு நினைக்கிறோமோ அந்த செல்ஃப் வந்து அதை நோக்கி புல் பண்ணிட்டு இருக்கும், இந்த சைடு வா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கொஞ்சம் நம்ம டியூன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால பெட்டரா டெவலப் ஆக முடியும். டியூன் ஆகல அப்படின்னா ஐடென்டிட்டி டிஃப்யூஷன், கன்ஃபியூஷன் வரும். அது லேட்டர் ஸ்டேஜ்ல நம்ம டெவலப் ஆகிட்டு இருப்போம். ஸோ அது லேட்டர் ஸ்டேஜ்ல டெவலப் ஆகும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆயிரும். நம்மளோட growth, காக்னிட்டிவ் டாஸ்க், டெவலப்மெண்ட் எல்லாமே நமக்கு வந்து நம்மளோட போறது மாதிரி ஆயிரும். ஸோ அப்ப அதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஐடென்டிட்டியை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பேசுறோம். ஏன்னா இந்த 25 ஏஜ்ல இருந்து இல்ல 21 ஏஜ்ல இருந்து ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஐடென்டிட்டியை ஃபார்ம் பண்ணாதான் அந்த ஒரு பர்டிகுலர் ஜாப்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா பிளேஸ் ஆக முடியும். அதுல இருந்து அடுத்த ஃபர்தர் growth பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பிசிக்கல் டாஸ்க். பிசிக்கல் டாஸ்க்னு சொல்லும்போது 3 லெவலா பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு செட் ஆஃப் ஏஜ் குரூப்புக்குமே ஒவ்வொரு டாஸ்க் இருக்கு அப்படின்றது. 3 ஸ்டேஜஸ் ஆஃப் அடலசன்ஸ் இருக்கு. ஸோ அதில் 10 to 14 வந்து ஏர்லி அடலசன்ஸ், 15 to 17 வந்து மிடில் அடலசன்ஸ், 18 to 24 வந்து லேட் அடலசன்ஸ் இல்ல ஏர்லி அடல்ட்ஹுட் அப்படின்னு சொல்றோம். இந்த 10 to 14 வந்து என்ன அப்படின்னா கிரேட்ஸ் வச்சு பேசுறாங்க. 5 to 9 வச்சுட்டு கிரேட்ஸ் வச்சுட்டு பேசுறாங்க. ஸோ அப்ப அந்த 5 to 9ல என்ன நடக்கும்னா ஒரு மினிமலான ஒரு growth அப்பதான் ஆரம்பிக்குது அந்த பிசிக்கல் சேஞ்சஸ். ஸோ அந்த growth ஆரம்பிக்கும். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்லாம் அவ்வளவா இருக்காது. மோஸ்ட்லி நமக்கு என்ன எய்மா இருக்கும், நல்லா படிக்கணும் அப்படின்றதான் எய்மா இருக்கும். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத நமக்கு எய்மா இருக்கும். ஸோ அப்போ கிரேட் வந்து 5 to 9. நெக்ஸ்ட் வந்து 15 to 17. 15 to 17 இயர்ஸ்ல வந்து மிடில் அடலசன் ஏஜ் பாக்குறோம். மிடில் அடலசன்ஸ்ல 9 to 12 கிரேட்ஸ் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப இந்த ஏஜ்ல வந்து ஒரு டிராஸ்டிக்கான பிசிக்கல் growth இருக்கும். அந்த பிசிக்கல் growth அக்செப்ட் பண்றதுக்குரிய மனநிலை கண்டிப்பா இருக்கணும். ஸோ அப்ப அந்த பிசிக்கல் டாஸ்க் என்னன்னு தெரிஞ்சாதான் எந்த growth நம்ம அண்டர்கோ பண்ணிட்டோம், இது வந்து நேச்சுரல் தான், இது எல்லாரும் கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்கன்றத வந்து தெரிஞ்சாதான் அந்த அக்செப்டன்ஸே வரும். ஸோ அப்ப அது நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் 18 to 24 இயர்ஸ். இங்க வந்து ஏர்லி அடல்ட்ஹுட்ல வந்துடும். அதே மாதிரி லேட் அடலசன்ஸ்ல வந்துடும். ஹை ஸ்கூல், போஸ்ட் ஹை ஸ்கூல் போயிடும். இந்த இடத்துல கண்டிப்பா நம்ம ஐடென்டிட்டியை வந்து ஐடென்டிட்டியை ஃபார்ம் பண்ணியே ஆகணும். ஐடென்டிட்டி ஃபார்ம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஃபார்மேஷன் சொல்லுவோம். இன்ட்ரெஸ்ட் ஃபார்மேஷனா எந்த ஃபீல்டெல்லாம் இருக்கு, எதுல எனக்கு ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த ஹை இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்கோ அதுல சில பேருக்கு வந்து 2-3 இன்ட்ரெஸ்ட் ஹையா இருக்கும். சில பேருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை வந்து அவங்களுக்கு முன்னாடியே வந்து சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப 2-3 ஃபீல்டு இருக்கு அப்படின்னா எது உங்களுக்கு ஹையர் இம்பார்ட்டன்ஸ் வந்து பிளே பண்ணுது, நீங்க எதை வந்து ரொம்ப ப்ரெஷியஸா வேல்யூ பண்றீங்க, எது உங்களுக்கு பேஷனேட்டா உங்களை ஒர்க் பண்ண வைக்கும். ஸோ அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி வந்து அந்த பர்டிகுலர் ஆக்குபேஷனை வச்சு ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்ப இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேஷன், கமிட்மெண்ட் தான். இந்த ஜேம்ஸ் மெரிக்கா தியரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதுக்கு கமிட்டடா ஒர்க் ஆன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபீல்ட நம்ம சக்சஸ்ஃபுல்லா வரலாம். நெக்ஸ்ட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து மேஜரா யார் பேசியிருப்பா அப்படின்னா ஜியான் பியாஜெட் தான் பேசியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல அவர் மோஸ்ட்லி வந்து 4 ஸ்டேஜஸ் தான் சொல்லியிருப்பாரு. அதில் லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஃபார்முலா ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இங்க கான்கிரீட் திங்கிங்ல இருந்து நம்ம அப்டிராக்ட் லெவல் ஆஃப் திங்கிங் போறோன்றத ஸ்பெசிஃபை பண்றதுதான் ஃபார்முலா ஆப்ரேஷனல் திங்கிங். ஸோ இந்த 12 இயர்ஸ் வந்து ஆரம்பிக்குது. இந்த அப்டிராக்ட் திங்கிங் வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் திங்கிங் நம்ம இன்வால்வ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து டிடக்டிவ் திங்கிங், நெக்ஸ்ட் வந்து இண்டக்டிவ் திங்கிங். டிடக்டிவ் திங்கிங் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல்ல இருந்து ஸ்பெசிபிக் வரக்கூடிய ஒரு பொட்டன்ஷியலை டெவலப் பண்ணிப்போம் அப்டிராக்ட் திங்கிங்கை டெவலப் பண்றது மூலியமா. ஜென்ரல் டு ஸ்பெசிபிக்னா ஏதோ ஒரு பொதுவாத்தமா இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸை இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன் தான் அப்ளை பண்ணணும், இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன்ஸ்க்கு இது அப்ளை ஆகும்னு சொல்லிட்டு பண்றது டிடக்டிவ் திங்கிங். இதே இண்டக்டிவ் திங்கிங்னா என்ன அப்படின்னா ஸ்பெசிபிக் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து ஜென்ரலைஸ்டு கன்க்ளூஷன்ஸ்க்கு வரதான் வந்து இண்டக்டிவ் திங்கிங். ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் பர்டிகுலரா இருக்கும், அதுல இருந்து ஜென்ரலைஸா பொதுவார்த்தமா எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரதான் இண்டக்டிவ் திங்கிங். ஸோ இது வந்து அடலசன் ஏஜ்ல கண்டிப்பா டெவலப் ஆகியிருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து அந்த செல்ஃப் ஐடென்டிட்டி ஃபார்ம் பண்றதுக்கோ இல்ல ப்ரொஃபஷனலி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கும் ஒரு பேஸா வந்து அமையும். நெக்ஸ்ட் வந்து இமோஷனல் சோஷியல் டெவலப்மெண்ட். இமோஷனல் சோஷியல் டெவலப்மெண்ட் பேசும்போது த்ரீ ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாடி இமேஜ். அந்த பிசிக்கல் டெவலப்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டு நமக்கு இருக்கிற அந்த பாடி ஷேமிங்கோ இல்ல ரேகிங்கோ இல்ல நிறைய வந்து நேம் டேக்ஸோ இது எல்லாமே வந்து அதை வந்து உடைச்சிட்டு போற மாதிரி அந்த அப்டிகல்ஸ் எல்லாம் சேலஞ்சிங்கா எடுத்துட்டு அடுத்த லெவலுக்கு உடைச்சிட்டு போறதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் டெவலப் பண்ணணும். அந்த பொட்டன்ஷியல் எப்ப டெவலப் ஆகும் அப்படின்னா செல்ஃப் அக்செப்டன்ஸ் இருந்தா மட்டும் தான் டெவலப் ஆகும். ஸோ அந்த பாடி இமேஜ் எந்த மாதிரி இருக்கு அதை குறிச்சு அக்செப்டன்ஸ் நமக்கு வரக்கூடிய அக்செப்டன்ஸ். இந்த அக்செப்டன்ஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னா இமோஷனல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் இருந்தா மட்டும் தான் இந்த அக்செப்டன்ஸ் வரும். இமோஷனலி நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் என்ன கோத்ரூ பண்றேன்னா அது வந்து இட் இஸ் a நேச்சுரல் ப்ராசஸ். அந்த ஸ்ட்ராங் மென்டாலிட்டி நமக்கு இருக்கணும். அதே இதை அதை சப்போர்ட் பண்றதுக்கு நமக்கு ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் நமக்கு கண்டிப்பா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பியர் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ பியர் ரிலேஷன்ஷிப்ல வந்து சேம் அப்டிகல்ஸ் தான் அவங்களும் ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப அவங்களோட சேர்ந்து நம்ம வந்து டெவலப் ஆகும்போது நமக்கு வந்து ரீஅஷூரன்ஸ் இருக்கும், நம்மளால பெட்டரா எம்பத்தைஸ் பண்ண முடியும், சிம்பத்தைஸ்
எம்பத்தைஸும் பண்ண முடியும். சப்போஸ் எம்பத்தி அண்ட் சிம்பத்தி இருக்கும்போது டெவலப்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். சோ நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் முன்னேறணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம ஏஜ்ல இருக்கிற ஒரு பையன் வந்து ப்ரொஃபஷனலி சக்சஸ்ஃபுல்லா இருக்கான் அப்படின்னா நம்மளால ஏன் வர முடியாது? சேம் ஃபேஸ்ல தானே நம்மளும் இருக்கோம், சேம் டைப்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ் தானே கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து அவங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஸ். பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஸ் வந்து அதிகமா நம்மள வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது இமோஷனல் டெவலப்மெண்ட்ல. எந்த டைப் ஆஃப் பேரண்டிங் ஸ்டைல் நம்ம மெயின்டைன் பண்றோமோ அந்த பேரண்டிங் ஸ்டைல் தான் வந்து நம்ம அடல்ட் ரிலேஷன் மெயின்டைன் பண்றதுக்கோ, அடல்ட் வந்து ப்ரொஃபஷன் மெயின்டைன் பண்றதுக்கோ டெவலப் ஆகுது. இப்போ அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் ஸ்டைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டேஜ்ல வந்து அத்தாரிட்டேட்டிவ்ல வந்து பேரண்ட்ஸே எல்லா டெசிஷன்ஸும் எடுத்துருவாங்க. ஸோ அப்போ கமிட்மெண்ட்டும் இருக்காது, எக்ஸ்ப்ளோரேஷனும் இருக்காது. இது ரெண்டுமே இல்லாத போது நம்மளால ஐடென்டிட்டி ஃபார்ம் பண்ண முடியாது. நான் எந்த இடத்துல இருக்கணும்ன்ற அந்த ஒரு யோசனையும் அவங்களுக்கு வராது. இதே இது அத்தாரிட்டேரியன் பேரண்டிங் ஸ்டைல் இருக்கும்போது பேரண்ட்ஸ் வந்து அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க, நல்ல ஒரு டெசிஷன்ஸ் மேக்கிங் கெப்பாசிட்டி வந்து டெவலப் பண்ணி விடுவாங்க. அதே இது இமோஷனலி ஒரு சேஃபான என்விரான்மெண்ட் அந்த குழந்தை வளரும் போது அவங்களோட இமோஷனல் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். ஸோ இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால வந்து ஐடென்டிட்டி பெட்டரா ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் சொல்றாங்க. சோஷியல் டெவலப்மெண்ட்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் மெயின்டைன் பண்றதா இருக்கு. ஸோ அதுல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து லைக்கிங்கும் எம்டி லவ்வும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கம்பெனியன் லவ் வந்து கிரியேட் பண்ண முடியும். தட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். அதே இது லைக்கிங்கும் இன்ஃபாக்சுவேஷனும் இருக்கும்போது ரொமான்டிக் லவ் மெயின்டைன் பண்ண முடியும். லைக் ரொமான்டிக் பார்ட்னரோட ரிலேட் பண்றது. நெக்ஸ்ட் இன்ஃபாக்சுவேஷன் எம்டி லவ் இருக்கும்போது ஃபேக்ஷியஸ் லவ்ன்றது அது சும்மா வந்து லைக் காலப்போக்கில் அதை அழிஞ்சிற மாதிரியான ஒரு லவ். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் லோன்லினஸ். இது சோஷியல் டெவலப்மெண்ட்குள்ள மெயின் ஆஸ்பெக்ட்ஸா பேசுறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் மெயின்டைன் பண்றது மூலியமா பெட்டரா சோஷியல் டெவலப்மெண்ட் இருக்கும். அதே இது அந்த கெப்பாசிட்டி இல்ல, கம்யூனிகேஷன் கெப்பாசிட்டி இல்ல, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் நமக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா செல்ஃப் ஐசோலேட் ஆயிருவாங்க. செல்ஃப் ஐசோலேஷன் காலப்போக்கில் நம்ம பர்சனாலிட்டியா மாறிடும். யாருக்குள்ளயும் நான் ரிலேட் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு செல்ஃப் இன்கியூபிட்டட் பர்சனாலிட்டியா நம்ம டெவலப் ஆக ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதோட பிளாக் 1 முடியுது. அதுல யூனிட் 1 and 2 பார்த்தோம். ஸோ அதுல ஜெண்டர் யூத்னா என்ன, ஜெண்டர் ஐடென்டிட்டி பத்தி பார்த்தோம், என்ன மாதிரியான டெவலப்மெண்டல் டாஸ்க் இருக்குன்றத பார்த்தோம், இந்த டாஸ்க் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும்ன்றத பார்த்தோம். ஸோ மெயின் ஐடென்டிட்டி மெயின் ஆஸ்பெக்ட் என்ன இருக்குன்னா ஐடென்டிட்டி ஃபார்மேஷன், சோஷியல் டெவலப்மெண்ட். இது ரெண்டு தான். இதை வச்சுதான் அடுத்த பிளாக் வந்து இருக்கும். அடுத்த பிளாக் வந்து எதை ஸ்பெசிஃபை பண்ணும் அப்படின்னா ஜெண்டர் ஐடென்டிட்டியை தான் ஸ்பெசிஃபை பண்ணும். அதே மாதிரி ஐடென்டிட்டி டெவலப்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ அப்போ இந்த ஒரு பேஸ் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளால பெட்டரா வந்து நெக்ஸ்ட் இருக்கிற ஃபர்தர் பிளாக்ஸ்ல இருக்கிற தியரிஸையோ காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸையும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.